என்ன கேள்வி இருக்கு? நான் 4:58ண்ணா. என்ன கேள்வி வரல? ஒப்படைக்கப்பட்டவைகளை அப்படின்னு இருக்கு. ஒப்புவித்து விட வேண்டும் அந்த 2 வார்த்தைக்கும். நம்பி ஒப்படைக்கப்பட்டவைகளை அவற்றின் உரிமையாளரிடம் ஒப்புவித்து விட வேண்டும் என்றும், உங்களது இல்ல, உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களை நம்புறாங்க, நீங்க திருப்பி அதை ஒப்படைப்பீங்க அப்படின்னு அவங்களுக்கு அதை ஒப்படைச்சிருங்க. ஒப்புவித்து விட வேண்டும், அவளுக்கு அதை மீண்டும் கொடுத்து விட வேண்டும். எதை உங்களுக்கு ஒப்படைச்சாங்களோ நம்பி, அதை அவங்ககிட்ட மறுபடியும் அவளுக்கு தேவைப்படும் போது மறுபடியும் கொடுங்க, அதை கொடுத்துருங்க அவங்க என்று இறைவன் அறிவிக்கின்றான். சரியா? மனிதரிடையே தீர்ப்பு கூறினால் நீதியாகவே தீர்ப்பு கூறுதல் வேண்டும் என்றும் உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு மிகவும் சிறந்த உபதேசம் செய்கிறான். நிச்சயமாக செவிடுவானாகவும் பார்ப்பவனாக இருக்கின்றான். மனசுல அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த உபதேசம் செய்கிறான்னா உள்ளத்துல அறிவிக்கிறான். நம்முடைய மனதில் அறிவிக்கின்றான், மனதிற்கு அறிவிக்கின்றான். மனிதனாக வாழ்வதற்கு, அமைதியும் இணக்கமாகவும் வாழ்வதற்கு வழி அறிவிக்கின்றான் ஒவ்வொரு மனிதனுக்கும். உங்களை நம்பி ஒண்ணு கொடுக்குறாங்க, நீங்க திருப்பி கொடுப்பீங்க அப்படின்றதுக்காக அதை திருப்பி கொடுத்துருங்க, ஒப்புவித்து விடுங்கள் அப்படின்னு சொல்றேன். மனிதரிடையே பேசும்போது நியாயத்தோடு நீதியாக பேசுங்க. இது ஒரு சிறந்த உபதேசம்னு சொல்றேன். நற்செயல், இது சிறந்த நற்செயல், நற்செய்தி. இப்போ நீங்க என்ன கேட்டுக்கிட்டீங்க, என்ன செய்றீங்க அப்படின்றத அவன் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். மனசுக்கு அறிவிச்சாச்சு, இப்ப எப்படி நடந்துக்க போறீங்க அப்படின்றத அவன் பார்ப்பவன், கேட்பவனாகவும் இருக்கின்றான். அது வெளிப்படையான பொருளா இருக்கிறதுனால கேள்வி வந்துச்சு. இப்ப உள்ளக்குள்ள இறைவன் கூட செய்யக்கூடிய அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிற மாதிரி புரியுது. மனம் அறிவித்தால் தானே, இல்லைன்னா எல்லாரும் எல்லாவற்றையுமே எல்லாத்தையுமே நம்முடையதை ஆக்கியிருக்கோம். அப்ப மனசுக்கு அறிவிக்கிறான், மனசுக்கு தான் அறிவிக்கிறான். வெளிப்படையானதும் மறைவானதும் அதுதான். அவங்களை நம்பி ஒண்ணு சொல்றாங்க, அதன்படி நீங்க செய்யுங்க. ஒரு செய்தியை சொல்றாங்க உங்கள்கிட்ட நம்பி, மறுபடியும் அவங்களுக்கு அந்த செய்தியை நினைவுபடுத்துறீங்க. ஒரு பொருளை கொடுக்குறாங்க, அந்த பொருளை மறுபடியும் அவங்களுக்கு ஒப்படைங்க. எனக்கு திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட அதை கொடுக்குறாங்க, நீங்க திருப்பி ஒப்படைங்க. இதை பார்த்துக்கங்க, நான் வர்ற வரைக்கும் பார்த்துக்கங்கன்றாங்க. அதை பார்த்துக்கங்க, மனசுல உங்களுக்கு அறிவிக்கப்படுது. சரின்னு நீங்க சொல்லும் போது உங்கள் இறைவனோடு நீங்கள் எங்கே ஒப்பந்தம் இருக்கு. உங்கள் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் செயல்படுவதை, நீங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் பார்ப்பவனாக இருக்கின்றான். என்ன மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு நமக்கிடையே வரக்கூடிய மனிதர்களிடையே வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக வழிக அறிவிக்கிறார். நமக்கு எப்படி நடந்து கொள்ளணும்னு அறிவிக்கிறார். இருந்து அறிவிப்பாக அறிவிக்கிறார். சரியா? நம்பி ஒப்படைக்கப்பட்டதுன்னா இறைவன் கொடுத்ததுங்கிறது வருமா? இறைவன் நம்மள்ட்ட உங்களை பிரதிநிதியா அமைச்சிருக்கான் அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் அவன் அறிவித்து தந்தானோ, நமக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அறிவாக, பொருளாக, என்னெல்லாம் கொடுத்துருக்கோம். ஒரு பொருளை பயன்படுத்தணும்னா அதை பற்றி அறிவு வேணும் இல்லையா? பயன்படுத்திருக்காரு, நன்மைக்காக பயன்படுத்திருக்காங்க, அது நன்மைக்காக பயன்படுத்தணும். உங்களை நீங்களே அழிச்சுக்கூடாது இல்லையா? உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளக்கூடாது. மனசுல இருந்து தானே பொருளுக்கு உங்களுக்கு ஒரு செய்தி அறிவிக்கப்படுது, அதை ஏற்றுக்கிட்டீங்க. அது உங்கள் இறைவனுடையது, அதை புரியணும் இல்லையா? அந்த செய்தி உங்கள் இறைவனுடையது. புரியுதாப்போ? இறைவன் கொடுத்ததும் பொருந்துங்கிற அப்படிதானே? இறைவன் அதை எப்படி பயன்படுத்தணும் தர்றேன். இப்படி அதை சரியா பயன்படுத்தணும்னா நம்ம கரெக்டா ஒப்படைத்ததை பயன்படுத்துங்க. மனிதரிடையே இணக்கமாக, மனிதரிடையே தீர்ப்பு கூறினால் சொல்றான். உங்க மனுஷங்களுக்கு இடையில, உங்களுக்கு இடையில, நமக்கு இடையில ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி நடந்துக்கணும்னு அறிவிக்கிறான். நாம்
அந்த பிரச்சனை வரும்போது இணக்கமாக சமாதானமாக வாழ்றதுக்கு வழி சொல்றாங்க. உங்கள்ட்ட ஒண்ணு கொடுத்ததுனாலேயே உங்களுக்குரியதாக இல்லை. அவங்க கொடுக்கும்போது திருப்பி ஒப்படைங்க, இப்போதைக்கு நீங்க பார்த்துக்கங்க அப்படின்னு கொடுக்கும்போது அது திருப்பி கொடுங்க, அதுக்கு வாங்க. அது மனசுல இருந்து தானே செய்தி, இறைவனிடமிருந்து. அந்த செய்தியை நீங்க கடைபிடிங்கன்றா. நான் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க பேசுறதை கேட்டுட்டும் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். சரியா? வேற என்ன? வேற கேள்வி என்ன? இந்த நாவால் சபிக்கப்பட்டதுன்னு வரும் ஒரு வசனம். தாவூது மற்றும் மரியமின் மகன் ஈசாவின் நாவால் சபிக்கப்பட்டார்கள். அது வாழும்போது உள்ளதா? இது எப்படி ஒரு வாழும்போது இல்லை தானே. இருக்கிறவங்க சபிப்பாங்களா அப்படிங்கிறது 5ல் வரும், ஆனா நம்பர் தெரியல. நாவால் சபிக்கப்பட்டார்கள் சொல்லும். தாவூத் மற்றும் ஈசாவின் நாவால் சபிக்கப்பட்டார். இப்போ வாழும்போது உள்ளது தானே. அந்த அளவுக்கு அவங்க நமக்கு சொல்லுங்க. அந்த அந்த அளவுக்கு அவங்க சபிக்கப்படுற அளவுக்கு அந்த வாழும் மக்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது எப்படி? இப்போ அந்த மாதிரி இதுனா உண்டா அப்படிங்கிறது. 5:78 அது சபிக்கப்பட்டு அப்படின்னு ஒண்ணு சொல்லப்படும் போது பழி பழி போடப்படுது அவங்களுக்கு மேல பழி, தீரா பழி. அதான் சபித்தல், தீரா பழி. இஸ்ராயேல் சந்ததிகளில் இருந்து நிராகரிப்போராகி விட்டவர்கள், இஸ்ராயேலின் சந்ததிகளில் இருந்து நிராகரிப்போராகி விட்டவர் தாவூது, மரியமன் மகன் ஈசா இவர்களின் நாவால் சபிக்கப்பட்டுள்ளனர். ஏனென்றால் அவர்கள் மறுத்தனர், வரம்பு மீறியும் அவர்கள் நடக்கின்றனர். மறுத்தார்கள், வரம்பு மீறியும் அவர்கள் நடக்கின்றனர். அவங்க அறிவிச்சு தர்றாங்க, மறுப்பவர்களையும் வரம்பு மீறியும் நடப்பவர்களை அவர்கள் சபித்திருக்கிறார்கள். இன்றும் வரம்பு மீறியும் மறுப்பவர்களையும், சரியா, இன்றும் வரம்பு மீறி இருப்பவர்கள் மறுப்பவர்களை இன்றும் நாம் சபிக்கின்றோம். அது தொடர்ந்து நடக்குது இல்லையா? அவர்கள் நாம் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். இன்றும் நடக்கிறது அது. வரம்பு மீறுறவங்க, நன்மைக்கு மாறா நடக்கிறவங்க, அவர்களை சபிக்கிறாங்களே, அவங்களை பழிக்கிறாங்களே. இல்ல, பழி, தீரா பழி தான் சபித்தல். சபித்தல்ன்றது தீரா பழி. அவர்களின் நாவால் இவர்களின் நாவால் சபிக்கப்பட்டுள்ளனர். அவங்க சபிச்சிருக்காங்க. இப்பயும் இருக்கிறவங்க சபிக்கத்தான் செய்யறாங்க, பழிக்கத்தான் செய்யறாங்க. சரியா? அவர்கள் மீது தீரா பழி. அநியாயம் அக்கிரமம் செய்யக்கூடியவங்க, மறுக்கிறவங்க, எதை மறுக்கிறவங்க? நன்மையை மறுக்கிறவங்க. அவர்கள் இன்னைக்கு சபிக்கத்தான் செய்யறாங்க, நிராகரிப்பவர்கள். சரியா? இன்றும் சபிக்கத்தான் படுகிறார்கள். புரியல? இன்னைக்கு யாரும் நீங்க சபிக்கிறது இல்லையா? அநியாயம் அக்கிரமம் பண்றவங்கள போட்டுறீங்களா? பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்றாங்க? பாதிப்பை ஏற்படுத்துறவங்க என்ன பண்றாங்க? சொல்லுங்கப்பா. எப்போது இருந்துட்டே தான் இருக்கு. புரியுது. உள்ள கோவம் வருது, ஆனா நம்ம கோவம் வரக்கூடாதாச்சு. ஆனாலுமே அவனோட கோவத்துக்கு நம்ம ஆளாகக்கூடாது, தீர்ப்பு நம்ம சொல்லிடக்கூடாதுங்கிற பயமும் வருது. இல்ல, பாதிக்கப்பட்டவங்க நிறைய, அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களே தவிர, அதனால் நிறைய பாதிக்கப்பட்டவர்கள் சகிக்கிறார்கள், பழி கூறுகிறார்கள். அதை அவங்க அறிவிச்சிருக்காங்க. இதை அவங்க பின்பற்றுறாங்க. மரியமின் மகன் ஈசாவை பின்பற்றாங்க, தாவூதை பின்பற்றாங்க. நீங்கள் பழிக்கும் பொழுது அவர்களை பின்பற்றுவீர்கள். வரம்பு மீறியவர்களை, நிராகரிப்பவர்களை, மறுத்தவர்களை நீங்கள் பழி, தீரா பழி, அவர்கள் மீது பழி போடும் போது, பழி சொல்லும் போது நீங்கள் அவர்களை பின்பற்றுகிறீர்கள். அவங்களை நீங்க பின்பற்றுங்க. நீங்க அதை பாதிக்கப்படும் போது, அவங்க நிராகரிப்பவராக உங்களுக்கு தெளிவாக தெரியும் பொழுது, பல தடவை ஒப்பந்தத்தை முடிச்சுட்டே வர்றதுனால நமக்கு அது ஆமா அப்படிதான் இருக்காங்கன்னு புரியுது ஒரு சில நேரம். அந்த அளவுக்கு பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு நீங்கள் பாதிக்கப்படவில்லை, விட்டு விடுங்கள். உங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லை, அப்ப விடுங்க. அதை பற்றி ஏன் பேசுறீங்க? இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. அவர்கள் பழிப்பார்கள். அப்படி பழிக்கும் போது அவர்களை பின்பற்றுகிறார்கள். மரியமின் மகன் ஈசாவை பின்பற்றுகிறார்கள், தாவூதை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, நேரடியாக பாதிக்கப்பட்டார். அவர்களுக்கு தெளிவா தெரியும், அவர்கள் மறுத்திருக்கிறார்கள், நீதியை மறுத்திருக்கிறார்கள். அப்போ அவங்க பழிக்கப்படுகிறார். அவர்கள் இப்பயும் பழிச்சுட்டார். சரியா?
இந்த முன்னாடி உள்ள நெருக்கம்னா இல்ல தவிர்க்கப்பட்டிருக்கு. முன்பு உள்ள சகோதரர்களுடைய நெருக்கங்கள்லாம். ஆனா பெருசா வந்து மனசை பாதிக்கல. அவ்வளவுதானே. அவனோட தொடர்புகள்லாம் கிடையாது. மனசு அமைதியா இருக்கு. ம். சகோதரர்கள் அப்படின்னா என்ன? எங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து கொடுப்பவர்களாக இருப்பார்கள். அவர்கள் சகோதரர்களா இல்லை, நீங்க மனசுல சகோதரர்களா இருங்க. உங்களோட வாழும் மனிதர்களை சகோதரர்களா நீங்க பாருங்க. அவர்களுடைய வெறுப்பு அவர்களுக்கானது, அவருடைய வெறுப்பு அவங்களுக்கானது. சரியா? இறைவனை நெருக்கமாக்கிக்கிட்டோமா இல்ல அவங்களையா? இறைவன் அவர்களை அவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். அதனால அவங்க அப்படி இருக்கிறாங்க. நீங்க தான் நிறைவேற்ற நினைக்கும் போது எனக்கு நெருக்கமா இருந்த மாதிரி நீங்க உணர்ந்தீங்க. இல்ல அவங்க உங்களுக்கு நிறைவேற்றதா நினைக்கும் போது நீங்க நெருக்கமா இருந்த மாதிரி உணர்ந்தீங்க. ஒருவரும் இறைவன் வாழ வைக்கின்றான். சரியா? உண்மைதான், உண்மைதான். அவங்க நெருக்கமானவங்கன்னு நினைச்சது உடைய ஒரு இதுதான் இல்ல அப்படிங்கிறது காட்டு. இறைவன் தான் வாழ வைக்கிறான் அப்படிங்கிறதுக்கான சாட்சி தான் நடந்துட்டு இருக்கு. இறைவனை நெருக்கமாகும் போதுதான் உண்மையான நெருக்கத்துக்குரிய யாருங்கிறதுனா விளங்குது. ஆமா. சொல்லுங்க, வேற என்ன கேள்வி? ஹலோ, சொல்லுங்கப்பா. இது ஹஜ்ஜுக்கு போறாங்கல்ல மக்கள், முஸ்லிம்ஸ்லாம் ஹஜ்ஜுக்கு போனதான் அவங்க சொர்க்கம் வந்து சொல்றாங்க. அவங்க விருப்பத்தோட தான் போறாங்க. இப்போ நம்ம எப்படி பண்றது? ஹஜ்ஜு எப்படி பண்றது? இப்போ எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, அதன்படி வாழணும்னு விருப்பம் இருக்குது. எல்லாம் சொல்றாங்க நீங்க அதன் பால் முயற்சி செய்யுங்கள், உம்ராலாம் சொல்றான், உம்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அதை பத்தி கொஞ்சம் தெளிவு வேணும். எல்லாம் சொல்றான் இல்லையா, ஹஜ்ஜு வந்து நிறைவேற்றாமல் நீங்கள் சொர்க்கத்தை அடைய முடியாதுன்னு சொல்றான். ஹஜ்ஜுன்னா என்ன? ஹஜ்ஜுனா விருப்பம். விருப்பம் தானே, விருப்பத்தை நிறைவேற்றுறது தானே. அவனுடைய உதவியை கொண்டு 2,189 உண்டு. 2,189 196. சரியா? ஆமா ஆமா. 2,189 2,196. சரியா? ஆமா, 197 வருது. 189 பிறைகள் அது. அவை மனிதருக்கு காலக்கணக்கை நினைவூட்டும் நாளை, இறைவன் நினைவூட்டும் நாளை அறிவிப்பதாக உள்ளன. சரியா? இறைவன் நினைவூட்டும் நாள் ஹஜ். சரியா? இறைவன் நமக்கு நினைவூட்டுறான், ஒரு எண்ணத்தை கொண்டு வருகிறான் நமக்கு, அதன் மீது விருப்பத்தை தருகின்றான். அந்த நாள் நினைவூட்டும் நாள். சரியா? இப்போ வீட்டின் புனிதத்தை விரும்புதல், அதன் அளவில் முயற்சித்தல், அல்லாவின் பொருத்தத்திற்கு, உள்ளத்தின் அந்த செய்தியின் பொருத்தத்திற்கு, உள்ளத்துல என்ன செய்தி அறிவிக்கப்பட்டதோ அதற்கு பொருத்தமாக செயல்படுகிறார். அதன் அளவில் முயற்சித்தல் தான் உம்ரான் அந்த வார்த்தை. வீட்டின் புனிதத்தை விரும்புதல், உங்கள் மனதில் கொடுக்கப்பட்ட அந்த எண்ணத்தின் தூய்மையை விரும்புதல். சரியா? வீட்டின் புனிதத்தை விரும்புதல், உங்க மனசுல கொடுக்கப்பட்ட அந்த எண்ணத்தை விரும்புதல். இறைவன் நம்ம பார்த்தோம் இல்லையா, 189 பார்த்தோம் இல்லையா, இறைவன் அறிவிக்கும் நாள், உங்களுக்கான விருப்பத்தை உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய அந்த நாள் நினைவு. அப்போ அதை, அதன் புனிதம்னு என்ன? தூய்மையை, அந்த விருப்பத்தின் தூய்மையை நீங்கள் விரும்புறீங்க. உங்களுக்கு ஒரு விருப்பம் கொடுக்கப்படும், அது அவனை தவிர இல்லை, உங்கள் இறைவனிடமிருந்து வந்த செய்தின்னு நீங்க ஏற்றுக்கிட்டு அது எனக்கு தேவையானது அப்படின்னு ஏற்றுக்கிறீங்களா? அதன் தூய்மையை விரும்புறீங்கன்னு அர்த்தம். அதன் புனிதத்தை, அதன் தூய்மையை நீங்கள் விரும்புறீங்கன்னு அர்த்தம். அது என் இறைவன் தூய்மைன்னு என்ன? என் இறைவனை தவிர அதை நிறைவேற்றுவோம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதான் தூய்மை. விருப்பத்தை தந்தவனே நிறைவேற்றுவான்னு நீங்க ஏற்றுக்கொள்ளுதல் தான் அதன் புனிதம், அதன் தூய்மை. அதை விரும்புதல். இப்ப அதன் அளவில் முயற்சித்தல் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப உங்க அறிவை கொண்டு நீங்க தீண்டிராம, என் இறைவனே இதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் அப்படின்னு நீங்க இருக்கிறீங்களா? இதுதான் அதன் அளவில் முயற்சித்தல். அதன் அளவில் முயற்சித்தல். ஒரு விருப்பம் கொடுக்கப்படுது, அந்த விருப்பத்தின்படி நீங்க முயற்சிக்கிறீங்க. ஏன் முயற்சிக்க வேண்டியிருக்கீங்க? நம்முடைய முயற்சி இல்லை, நம்ம கையும் காலம் வச்சதை செய்யறது. இங்க முயற்சி என்ன தெரியுமா? என் கையும் காலம் கொண்டு நான் அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றுறேன்னு அதை கெடுத்துடாம இருக்கக்கூடிய அந்த முயற்சி, பொறுமையும் அமைதியும். என் இறைவன் அதை நிறைவேற்றி தர நான் பொறுமையுடன் நிறுத்தல். இப்போ இறைவனின் பொருத்தத்திற்கு செயல்படுங்கள். இறைவனுடைய பொருத்தமாக நீங்க
செயல்படுங்க. ஒரு விருப்பம் வரும் பொழுது அந்த விருப்பத்தை அந்த விருப்பத்தை தரக்கூடிய ஒரு நாள் ஒண்ணு, அதை விரும்புதல், தூய்மையை விரும்புதல், புனிதத்தை விரும்புதல் அப்படின்னா என்ன? என் இறைவன் தான் அதை நிறைவேற்றி தருவான்னு நீங்க பொறுமையோட இருக்கு. இப்ப நான் செய்ய போறேங்கிற எண்ணத்தை கொண்டு களங்கப்படுத்தாம இருக்கிறதுக்கு அதன் அளவில் முயற்சித்தல். அந்த அளவுக்கு நம்ம முயற்சிக்கிறோம். அவங்க வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க, எதற்காக அது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எளிமையாக அது புரியும். நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு. நம்முடைய முயற்சி எல்லாம் என் இறைவன் அதை நிறைவேற்றுவதற்கு நான் இடையூறாக இருந்து விடக்கூடாதுங்கிறதா. என் இறைவன் எனக்கு அருளிய அந்த நன்மையை நான் அதற்கு இடைஞ்சலாக நான் இருந்துக்கூடாது. அதான் முயற்சித்தேன் உங்களோட. அந்த அளவுக்கு அந்த தூய்மையை என் இறைவன் அதை நிறைவேற்றி தருவான். அவன் கொடுத்த அந்த விருப்பம், அந்த விருப்பத்தை அவன் நிறைவேற்றி தருவான்னு நீங்க அப்படி ஒரு முறையாவது இறைவன் கொடுத்த அந்த விருப்பத்தை களங்கப்படுத்தாமல், அதாவது நம்ம செய்கிறோம், நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க முயற்சிக்கிறது, அதற்காக நீங்கள் காரியம் செய்வது, இந்த காரியத்தை நான் செய்ய போறேன் அப்படின்னு உங்களை இறைவன் கொடுத்த அந்த விருப்பம், அவனே அதை நிறைவேற்றுவான்ற எண்ணத்தோடு நீங்கள் இருக்கும் பொழுது இறைவனுடைய பொருத்தத்துக்கு நீங்க செயல்படுங்க. இப்ப சோதனை ஏற்பட்டுச்சுன்னா, என்ன சோதனை? நம்மளே செஞ்சிடலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. இயன்றவரை நேர்வழியில் நிலைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீதியோட இருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீதியோட, தூய்மையோட, களங்கப்படுத்தாம, உங்களை நீங்களே இணை வச்சிடாம நேர்வழியில் நிலைச்சிருங்க. அவை பயன் தரும் வரை உங்கள் உறுதியை களைந்து விடாதீர்கள். அது பயன் கொடுக்கிற வரைக்கும் அது உறுதியா இருங்க. சரியா? எந்த விருப்பத்தை கொடுத்தானோ அந்த விருப்பத்தின் பலன் வரும் வரை உறுதியோட இருங்க, அவசரப்படாதீங்க. இப்போ உங்களில் எவரேனும் பலகீனமோ உறுதி குறையவோ நேரிட்டால் அதற்கு பரிகாரம். என்ன எதுக்காக இது உறுதி குறையுது? அவசரப்படுறீங்க, நான் செய்யணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் பலகீனம். புரியுது? அதற்கு பரிகாரம் நோன்பு இருக்கு. இதற்கு பரிகாரம், நான் பலவீனமா இருக்கிறேன், உறுதி இல்லாம இருக்கிறேன், எல்லாமே நான் தான் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இறைவன் அறிவித்தது நீங்கள் செய்வதும் ரெண்டும் ஒண்ணும் இல்லை. அது புரியல. அப்ப தெரியுது இப்ப இந்த பலவீனம் எனக்கு இருக்கு. இப்போ என்ன சொல்றேன்? அந்த பலவீனத்திலிருந்து நீ போக்கிக் கொள்வதற்காக நோன்பு இருத்தல் செய்யும். உறுதி பெறுவதற்காக நோன்பு, மன உறுதி பெறுவதற்காக நோன்பு, அல்லது உண்மைத்தன்மைக்கு உறுதியுடன் இருத்தல். நோன்பு இருத்தல், உண்மைத்தன்மைக்கு உறுதியுடன் இருத்தல், அல்லது ஆடம்பரத்தை தியாகம் செய்தல் வேண்டும். இதெல்லாம் நமக்கு அறிவிக்கிறார். இயன்றவரை நேர்வழி நிலைத்திருப்பதாக என்னென்ன சொல்லிட்டே வரும். இயன்றவரை நேர்வழி நிலைத்திருப்பீர்கள், இயன்றவரை நேர் வழியில் நிலைத்திருங்கள் அப்படின்றதுக்கு இதெல்லாம் என்னென்ன சொல்லிட்டே வரும். சரியா? வீட்டின் புனிதத்தை விரும்புதல், அதன் அளவில் முயற்சித்தல். நீங்க சொல்லிட்டு சரியா? அதுக்கு வழி அறிவிக்கிறார். நமக்கு அதற்குரிய விளக்கத்தை எடுத்துக்கொள்ளும் போது ஒவ்வொரு மனிதனுக்கும் அது இறைவன் எப்படி அவங்களுக்கு அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுக்கான வழி அறிவு. அவங்களுக்கு விருப்பத்தையும் கொடுத்து அந்த விருப்பத்தை அவன் நிறைவேற்றுவதற்கு ஒரு முறையாவது உங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுத்த விருப்பத்தை அவன் நிறைவேற்றி தர நீங்கள் அதன் அளவில் முயற்சியுங்கள். சரியா? அவன் கொடுத்த விருப்பத்தை அவன் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் உங்களை இடையூறாக ஆக்கிக் கொள்ளாமல் வாழ்வதற்கு வழி சொல்றேன். ஒரு முறையாவது அப்படி பண்ணுங்க. அப்ப நீங்க இது போல பல விருப்பங்கள், அவன் கொடுக்கிற ஒவ்வொரு விருப்பங்களையும் உங்கள் இறைவன் நிறைவேற்றி தருவது. சரியா? அதை பொருளாக மாற்றிக்கிட்டு எல்லா உலகம் முழுவதும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இறைவன் அறிவித்ததை அதை உருவமாக பொருளாக மாற்றிக்கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு புரியும் போது மாறுவாங்க. சரியா? அவங்க புரியும் போது அதுல இருந்து விடுபடுவாங்க, இறைவனுடைய பொருத்தத்துக்கு வருவாங்க. சரியா? இப்ப இறைவனுடைய பொருத்தம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெளிவு கிடைக்கும் போது இறைவன் பொருத்தமா தான் நம்ம எல்லாம் செஞ்சோம், அப்படியே இந்த பிரச்சனை வரும்போது அப்ப சிந்திக்கும் போது அவங்க மாறுவாங்க. இதுவல்ல, இறைவன் அறிவித்தது இதுவல்லன்னு புரியும். சரியா? அதனால விளங்கி கொண்டவர்கள் அதன்படி வாழ்வதற்கு இறைவனுடைய துணையை தேடுவோம். நம்ம எல்லாரும் இறைவனுடைய உதவியை தேடுவோம். நம்ம ஒவ்வொருத்தரும் அவனுடைய விருப்பத்தை அவனுடைய வழியில் நிறைவேறுவதற்கு, நமக்காக நிறைவேற்றுவதற்கு
நாம் இறைவன் உதவியை நாடுவோம். அதான் இங்க இது ஒவ்வொன்றா அறிவிச்சுட்டே வரோம். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அறிவிச்சுட்டு, அதுல எதுவும் கேள்விகள் இருக்க? இப்ப எல்லாரும் நிறைவேற்ற முடியும் இல்லையா? வார்த்தையை அதனுடைய பொருளை அறிந்து கொள்ளாமல் வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிறணும். அங்கேதான் பிரச்சனை. சரியா? அதுதான் பிரச்சனை. மற்றபடி நமக்கு தெளிவா தான் இருக்கு. தெளிவு நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுனால சிலர் அது யாராக இருந்தாலும் அவர்கள் ஒரு அதை பொருளாக மாற்றிட்டாங்க. மற்றதெல்லாம் புரியுது, ஆனா அது புரியல. சரியா? அப்போ வீட்டின் புனிதத்தை விரும்புதல். வீட்டின்னா நம்ம மனசுல நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த எண்ணத்தின் தூய்மையை என் இறைவன் கொடுத்திருக்கிறான்ங்கிற அந்த எண்ணம், அது தூய்மை. அதை களங்கப்படுத்தி விடாமல், என்னுடைய அறிவை கொண்டு களங்கப்படுத்தி விடாமல், அதுக்கு தான் முயற்சி பண்றோம். அதனாலவே முயற்சித்தல் உண்மையாக, அதனாலவே முயற்சிக்கிறோம். என் மனசை கொண்டு நான் களங்கப்படுத்திடக்கூடாது. இறைவன் கொடுத்த அந்த எண்ணத்தை நான் செய்யறேன், எனக்கு தெரியும் ஒரு எண்ணத்தை கொண்டு நான் களங்கப்படுத்திடக்கூடாதுன்னு அந்த முயற்சியில நான் இருக்கேன். சரியா? இப்ப என்ன கேள்வி? அது இல்ல, அது நோன்பு இருந்தாதான் முடியுமோன்னு எண்ணம் வருது. நோன்பு 3 நாள் 7 நாள் அது இருந்தா தான் ஓரளவு நமக்கு முடியும்ட்டு நம்மளோட அந்த முயற்சி மாதிரி தெரியுது. உங்களுக்கு இப்படி சொல்றீங்கன்னா முயற்சி எல்லாம் வந்து இறைவனே கொடுப்பான், பொறுமையா இருங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இங்க மனசு என்ன சொல்றதுன்னா, ஓகே நோன்பு இருந்தாதான் அது முடியும், அப்படி அப்படி வருது உறுதியாகவும். நோன்பு இருத்தல், அதுக்கு பரிகாரம் தான் நோன்பு இருத்தல் சொல்றோம். பரிகாரம் நேரிட்டால் பரிகாரம் தான் நோன்பு. நோன்பு உங்களுக்கு விதி இல்லை. உங்களுக்கு எவரேனும் பலகீனமோ உறுதி குறையவோ நேரிட்டால் அதற்கு பரிகாரம் தான் நோன்பு இருத்தல். நோன்பு பரிகாரம். அவங்களுடைய பலவீனம் உங்களுக்கு இருக்கு, உறுதி இல்லை. அதற்கு உங்களுக்கு அந்த உறுதி வருவதற்காக, அந்த பலகீனம் போவதற்காக உங்களுக்கு நோன்பு தர்றான், நோன்பு இருக்க சொல்றான். நான் என் இறைவனிடமிருந்து எனக்கு உறுதி வேண்டும், பலகீனம் நீங்க வேண்டும், அதற்காக நோன்பு. அதற்கும் இறைவனுடைய உதவி தேவை. வெறுமனே சாப்பிடாம இருக்கிறது இல்லை. அது உடம்பு சௌரியம் இல்லைன்னா கூட நீங்க சாப்பிடாம இருப்பீங்க, என்ன சாப்பிட முடியாது, அது வேற. இது நோன்பு வேற. நோன்பு உங்களிடம் பலவீனம் இருக்கிறது, இறைவன் தந்த அந்த விருப்பத்தில் நீங்கள் அதன் அளவில் முயற்சித்தலில் உங்களுக்கு பலவீனம் இருக்கும் பொழுது, இப்பொழுது அதில் உறுதி பெறுவதற்காக ஒரு நோன்பு. சரியா? ஒவ்வொன்றும் அவன் தெளிவாக அறிவிச்சிருக்கான். நம்ம விருப்பம் வந்து அருளாதான் இருக்கணும், பொருளா இருக்கக்கூடாது. அதான் நம்ம முக்கியம். நீங்க பொருளா மாற்றும் போது இப்ப நீங்க உயர்வுதாலும் உங்களுக்குள்ளே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இல்லைன்னு இறைவன் அறிவிச்சது அவன்கிட்ட திரும்புங்கன்னு பொருளை கொண்டு இல்லை. அவன் ஒருத்தரை நீங்க சொல்ல ஒரு இதை அர்த்தம் எடுத்துக்கிட்டா உங்களை நான் தடை செய்ய முடியும் இல்லையா? உங்களுக்கு நான் தடை செய்ய முடியும், உங்களுக்கு அது கிடைக்க விடாம செய்ய முடியும். ஆனால் இறைவன் அறிவிச்சது அதல்ல, அதை யாரும் தடை செய்யவில்லை. நானே என்னை நான் தடை செஞ்சுக்கிட்டாரு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அறிவிக்கிறார் வீட்டின் புனிதத்தை விரும்புதல், அதனால் முயற்சித்தலில் நேர்வழியில் நிலைத்திருப்பீராக, என்றவரை நேர்வழியில் நிலைத்திருப்பீராக. நம்ம என்னென்ன முடியுமோ அந்த அளவுக்கு அறிவிக்கிறாங்க. அப்ப எல்லாருக்கும் அது சாத்தியம். அனைவருக்குமே அந்த விருப்பத்தை, இறைவன் அந்த விருப்பத்தை, அந்த ஹஜ்ஜை மொழியின் பொருள் அறியாததன் காரணமாக நமக்கு அந்த குழப்பம் வருது. அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளாக மாற்றிக்கிட்டு நமக்கு சொல்லிக் கொடுத்து எல்லாரும் அதே செய்யுங்கிற மாதிரி. எதற்காகனே புரியாது. எனக்கு ஒரு கொடுக்கப்பட்ட விருப்பம் வேறு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விருப்பம் வேறு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் கொடுக்கப்படுகிறது. அந்த விருப்பத்தின் தூய்மையை நீங்கள் விரும்புங்கள் இறைவன் சொல்லுங்க. அதை நான் நிறைவேற்றி தருவேன். அப்போ நான் உங்கள்கிட்ட பலகீனம் இருந்துச்சுன்னா, உறுதி இல்லைன்னா, அப்ப நோன்பு இருங்க. இனி என்னன்னா, நம்ம அந்த உறுதி பெறுவதற்காக என்ன செய்யணும்னு வரிசையா நமக்கு அறிவிக்கிறான். பலகீனமோ உறுதி குறைவோ நேரிட்டால் நோன்பு இருங்கள். அதெல்லாம் உண்மைக்கு எவ்வளவு நெருக்கமா அவ்வளவு இருக்க முடியுமோ அதன்படி இருங்க. உண்மைக்கு உண்மையாவே எந்த அளவுக்கு இருக்க முடியுமோ அது இருங்க. ஆடம்பரம், அதாவது தேவையில்லாத ஆடம்பரம்ன்றது தேவையில்லாத செய்யுது, அதை விடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் அனுமதிக்கிறேன். ஆனா எப்ப நீங்க உங்க புனிதத்தை விரும்பியவர்களாக நீ இருக்கும் பொழுது அந்த ஆடம்பரத்தை நீங்க விடுங்க. மனசு அமைதி அடையும். என் இறைவனை நிறைவேற்றி தரவான அமைதி வரும்போது நீங்க அதை விரும்புதல்ல இருந்து அதை முயற்சித்தல் வரைக்கும், சரியா? அந்த காலங்கள்ல எவ்வளவு முடியும் எளிமையோட இருங்க. குழப்பத்தை எடுத்துக்காதீங்க. மனசுல என்ன இருக்கோ அதே வெளிப்படையா இருக்க பாருங்க. மறைச்சு வாழாதீங்க. உள்ள ஒண்ணும் வெளியே ஒண்ணுமா வாழாதீங்க. அது கடினத்தன்மை, கஷ்டமான வாழ்க்கையா மாறிடும். உங்களுக்கு கஷ்டமான வாழ்க்கையா அது ஆயிரும்.
அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையா இருங்க. உள்ளும் புறமும் நீங்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது, மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணு அப்படி இருக்கும்போது கஷ்டம், வாழ்க்கை கஷ்டமா இருக்கும். நீங்க என்னத்தை மறைச்சு வச்சீங்க, என்னத்தை பேசுறீங்க நினைவுபடுத்திட்டு வாழ்க்கை கஷ்டமாயிடும். உள்ளேயும் அதுதான், வெளியே நீங்க பேசுறதும் அதுதாங்கும் போது உங்களுக்கு வாழ்க்கை கஷ்டமா இருக்காது. அப்ப எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையா இருங்க. சாத்தியம் இல்லை, அப்பயும் சாத்தியம் இல்லை, எனக்கு கஷ்டமா இருக்கு, மறுபடியும் இப்ப ஆரம்பிக்கிறேன், நீங்க மறுபடியும் நோம்புடுங்க. ஒரு 3 நாள் நோம்புடுங்க. நோன்பு உங்களுக்கு உறுதியை தரும், உங்கள் பலவீனத்தை போக்கும். இப்ப இறைவனிடமிருந்து உறுதி பெறுவதற்காக நோன்பு, இறைவனிடமிருந்து உறுதி பெறுவதற்காக, அவன் கொடுத்த விருப்பத்தை அவன் நிறைவேற்றி தருவதற்காக நோன்பு. இந்த காலகட்டத்தில் அந்த முயற்சியில் நீங்கள் இருக்கும் போதும், அதை புனிதத்தை நீங்கள் விரும்பிய நேரத்திற்கும் சரியா 3 நாள் நோன்பு இருக்குன்னு சொன்னாங்க. 3 நாள். அப்ப அந்த சூழல் உங்களுக்கு வராத நிலையில் அதை பற்றி யோசிக்காதீங்க. அது எப்படின்னு அந்த சூழல் வரும் பொழுது உங்களுக்கு அதை பற்றி உறுதி வரும், அதை பற்றி தெளிவு வரும். இப்ப தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்க செய்யும்போது இப்போ உங்களுக்கு அது புரியுறது இல்லை. அந்த சூழ்நிலை, அந்த உணர்வு உங்களுக்கு வர்றது இல்லை. அந்த சூழலை உங்களுக்கு அவன் ஏற்படுத்தும் பொழுது இப்பொழுது அந்த நோன்புறுத்தல் உங்களுக்கு பரிகாரமாக உங்களுக்கு இருத்தலை நீங்கள் பார்ப்பீங்க. இப்ப வெறுமனே செய்தியாக கேட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிரமமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது என்ன அறிவிக்கிறா? மொத்தம் 10, திரும்பியதும் 7, மொத்தம் 10. இதில் எவர் மனம் தன் தூய்மையான உள்ளத்தோடு இல்லையோ அவருக்கு. இப்ப யாருக்கு மனசு தூய்மையா இருக்கோ அவங்களுக்கு இந்த நோன்பு கூட தேவையில்லை. இந்த நோன்பு, இந்த 10 நாள் நோன்பு தேவையில்லை. யாருடைய மனம் தூய்மையாக இல்லையோ அவருக்கே அது சொல்லப்பட்டிருக்கு. உறுதி குறையவோ பலவீனமோ இருந்தால் அவர்களுக்கு நோன்பு. அந்த உறுதியும் பலவீனம் இல்லாத நிலையில உங்களுக்கு இந்த நோன்பு சொல்லப்படலை. உங்களுக்கு புரியாததுனால நீங்க நோன்பு எடுத்துக்கிட்டே செஞ்சுட்டே இருக்கிறீங்க. என்னன்னு புரியாம, எதற்காகன்னு தெரியாம அதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இறைவன் இங்க தெளிவா அறிவிக்கிறான், யாருடைய மனம் தூய்மையான உள்ளத்தோடு இல்லையோ அவருக்கே இதை அறிவிக்கிறான். மற்றவங்களுக்கு இது இல்லை, அவங்க செய்ய வேண்டியது இல்லை. ஏன்னா அவங்க வீட்டின் புனிதத்தை விரும்புறாங்க, அதன் அளவிலான முயற்சியில இருக்கிறாங்க. இறைவன் அவர்களுக்கு அதை நிறைவேற்றியும் வைக்கின்றான். இன்னும் அஞ்சிக் கொள்ளுங்கள், கடினமாக்காதீங்க, இறைவனுடைய பாதையை கடினமாக்காதீங்க, அஞ்சிக் கொள்ளுங்க. இறைவனுடைய தூய்மையை நீங்க அசுத்தப்படுத்திடாதீங்க, உங்களை இணை வச்சு அசுத்தப்படுத்திடாதீங்க. வேதனை கொடுப்பதில் கடுமையானவன் என்பதை அறிந்து கொள்கிறார். ஒரு மனிதனுக்கு நல்லது சொல்றேன்னு கஷ்டத்தை உண்டாக்கிறாதீங்க, கஷ்டமான வழியை சொல்லிடாதீங்க. ஒவ்வொருவரையும் அவருடைய இறைவனின் பாதைகள், அவருடைய உள்ளத்தின் பாதையில் திருப்புங்க. அவங்களுக்கு கஷ்டமானதை சொல்லி இதுதான் இறைவன் பாதைன்னு தவறான ஒன்றை நீங்கள் சொல்லாதீங்க. அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்கள் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். தண்டனை கொடுப்பதில் அவன் கடுமையானவன். சரியா? இப்போ நம்ம நம்ம வாழ்க்கையில வந்துட்டு நமக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ நம்ம செலவு பண்ணுவோம் இல்லையா? சரி. இப்போ அப்பவும் எல்லாம் அப்படிதானே, நாம அவனுக்கு பொருத்தமா இருந்தாதான் அவன் நமக்கு கொடுப்பான், இல்லாட்டா கொடுக்க மாட்டான்ல. ஆமா, இல்ல உங்களுக்கு சோதனைக்காகவும் இறைவன் கொடுப்பது இல்ல. நீங்க என்ன செய்ய போறீங்க? கொடுப்பதை கொண்டு அவள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாள் கேட்கிறாங்க. நம்பிக்கை கொண்டவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்து கொடுப்பார்கள், கையளவு நீர் தவிர அருந்துவதில்லை. இது யாருக்கு உரியதோ அவங்களுக்கு கொடுப்பவங்களா இருப்பாங்க. எனக்கு தான் கொடுத்துருக்கு, ஆனா நம்பி ஒப்படைக்கப்பட்டதை அவளுடைய உரிமையாளரும் கொடுத்து விடுகிறார். அவன் நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கு, உங்கள்கிட்ட கொடுத்துருக்கு, உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கான். நீங்க அதற்கு உரியவர்களாக இறைவன் அடையாளம் காட்டும் போது நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும். எனக்கு கொடுத்துருக்கு, ஆனா உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நீங்க கையளவு நீர் தவிர அதை அருந்தாதீங்க, அருந்தாதீங்க. அதற்கு உரியவர்களை அடையாளம் காட்டும் போது அதை கொடுங்க. உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களை நம்பி கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க. இப்போ விருப்பத்துல 2 இருக்கு இல்லையா? ஒண்ணு வந்து அருளா விரும்புறது, இன்னும் வந்து கொஞ்சம் பொருளா விரும்புவாங்க. விரும்புறோம்னு வச்சுங்களேன். இப்ப என்னைய வச்சுங்க, எனக்கு வந்து ஒரு வீடு வேணும், தோட்டத்தோட வீடுன்னு விருப்பம் இருக்கு. அது வந்து பொருள் இருக்கு அதுல. இன்னொரு விருப்பம் வந்து தூய்மையா வாழணும்னு விருப்பம், 2மே இருக்கு. அப்போ அது எப்படி முயற்சிக்கிறது? இப்போ நீங்க எனக்கு வீடு வேணும், தோட்டம் வேணும்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்க அறிவு போற பணம் சம்பாதிக்கிற எண்ணம் மட்டும் தான் இருக்கும். அருளை சம்பாதிக்கிற எண்ணமே இருக்கு. ஆமா, எப்படி சம்பாதிக்கணும், ஆமா எப்படி சம்பாதிக்கணும், எப்படி வாங்கணும், அப்படிதான் இருக்கு. ஆமா, அப்போ நியாயத்தோட அதுல நீதி இருக்காது, நியாயம் இருக்காது, அநியாய அக்கிரமம் எல்லாமே இருக்கும். ஆனா எனக்கு தெரியாது நான் அப்படின்னு இருப்பீங்க. ஆனா அருளோடும் போது அவன் கொடுப்பானுங்கிற எண்ணத்தோடு முயற்சியோடு இருப்பான். புண்ணியத்தை விரும்புதல், அவன் கொடுத்த எண்ணம் அவன் நிறைவேற்றுவான்.
இப்ப நான் இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத மட்டும் கவனமா இருப்பீங்க. அது உங்களுக்கு அவன் மீதப்படுத்துவதே சிறந்தது. அவன் உங்களுக்கு கொடுத்த விருப்பத்தை அவன் நிறைவேற்றுவான். இப்ப நீங்க அதனால அந்த முயற்சியில் நீ எப்படி இருக்கணும்னு இறைவன் அறிவிக்கிறார். ஆனா நீங்க நான் தான் செய்ய போறேன்னு என்ன வந்துச்சு அப்படின்னா, வீடு தான் அவன் கொடுத்த விருப்பமா அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வீடை நான் அப்படி செய்ய போறேன்னு நீங்க எண்ணம் கொள்ளும்போது நீங்கள் எல்லா வித அநியாயமான காரியங்களும் செய்ய ஆரம்பிங்க. ஏன்னா வீடு விருப்பத்தை கொடுத்துருக்கா, நான் செய்ய போறேன். அந்த நீங்க செய்ய போறீங்கிற எண்ணம் வரல, அதனளவில் முயற்சித்தல். அதை நீங்க செய்யும் போதுதான் நீங்க எல்லா தவறும் செய்வீங்க. அங்கேதான் இவ்வளவு வழிகாட்டி கொடுத்துருக்காங்க. உறுதியோட இருங்க, பொறுமையோட இருங்க, நேர்வழியில் நிலைச்சிருங்க, இயன்றவரை நீங்கள் நிலைத்திருங்க சொன்ன. இது எல்லாம் நமக்கு அறிவிச்சது அதான். அப்போ இப்போ அது அழகான முறையில் அது நிறைவேறும். அதில் நீங்க வாழ்வீங்க, அதில் நீங்க அழகான முறையில வாழ்வீங்க. சரியா? ஆனா நீங்க தான் கட்டணும்னா நீங்க எல்லா அக்கிரமங்களும் செய்வீங்க, அநியாயம் செய்வீங்க, உங்களுக்கு எதிராக செய்வீங்க. நான் வீடு கட்ட போறேன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்ததும் செய்யும்போது இது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது உங்களுக்கு. ஒரு பெரிய அதான் புரியுது புரியுது. நீங்க அதாவது அருளோட விரும்பும்போது மனசோட நிக்கிறோம், பொருளை விரும்பும்போது நம்மள அறிவு எல்லா அறிவு வேலை செய்யுது. ஆமா, அதுக்காக தான் அதனளவில் முயற்சித்தல். அந்த உம்ரால் நீங்க எப்படி இருக்கணும்னு அறிவிக்கிறேன். ஆமா, அவனுடைய எண்ணத்தை நீங்கள் பின்பற்றுங்க. சரியா? சொல்லுங்கப்பா. கேக்குதுங்களா ஐயா? கேக்குது, சொல்லுங்கப்பா. என்னோட கேள்வி 94/5/6/7. இப்ப கேட்ட விஷயம் உங்களுக்கு புரியல? புரிஞ்சுதுங்கய்யா. சரி. 97/5. ஆமா, 94/5. 94/5. எனவே நிச்சயமாக படிக்கலாமையா? படிங்க. 94/5. எனவே நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது, நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. எனவே நீர் ஓய்ந்து போனதும் முயல்வீராக, மேலும் முழு மனதுடன் இறைவன் பால் சார்ந்து வருவீராக. இதுல நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது அப்படின்னா துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது சாத்தியமாயா? ஆனா நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, இன்பத்துடன் தான் துன்பம் இருக்கு, இன்பத்துலதான் துன்பம் இருக்கு அப்படின்னு டாக்டர் ஃபஸ்ட் ரஹ்மான் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அது என்ன எனக்கு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு, அது எப்படி அணுகிறதுன்னு தெரியல. நாம் உம் இதயத்தை உமக்காக விரிவாக்கவில்லையா? இதுல என்ன புரிஞ்சுக்கிறோம்? அவன்தான் விரிவாக்கம் பெறுகின்றான். மனசுக்கான செயல்பாடு, மனசுக்கான தேவைகள் இவை யாவும் இறைவனிடமிருந்து. உம் இதயத்தை உமக்காக. நீங்க உடம்ப வேணா பெருசாக்கிக்கலாம் இல்லையா? அதிகமான ஹார்மோன் சேர்த்து, அதாவது எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்து எங்க உடம்பை நீங்க வேணா பெருசாக்கிக்கலாம். பாடி பில்ட் பண்ணலாம், உடம்பை பெருசாக்கலாம். ஆனா மனசு விசாலம் அவன் தான் செய்வான், நான் செய்யவில்லையா? மனதின் விசாலத்தை நான் உங்களுக்கு அதிகரிக்கவில்லையா? உம்மை விட்டு சுமையை இறக்கிடும். சுமைன்றது என்ன? மனதின் ஒரு தேவைதான் சுமை. மனதின் ஒரு தேவைதான் சுமை. நீங்க ஒரு தோல் உங்க முதுகுல ஒரு பைய தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க, அதை இறக்கி வச்சிருக்கணும். இல்லைன்னா யாராவது இறக்கி வைப்பான்னு சொன்னா இறக்கி வச்சிருக்கணும். இவன் நாம் உம்மை விட்டு சுமைன்னு சொல்லும் போது மனதின் சுமை. அதை யாரும் நீங்களும் நீக்க முடியாது, மற்றவங்களும் நீக்க முடியாது. நீங்களும் நீக்க முடியாது, மற்றவர்களும் நீக்க முடியாது. அவன் தான் நீக்க. நான் தான் இறக்குகின்றேன். உங்களுடைய தேவை அறிந்து நான் நீக்குகின்றேன். அது உன் முதுகை முறித்துக் கொண்டிருந்தது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அது உங்களால தூங்க முடியல, சாப்பிட முடியல, எந்த காரியத்தையும் செய்ய முடியல, அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தது அந்த சுமை, மனதின் சுமை. உமக்காக உங்களுடைய தெளிவை மேலோங்க செய்தோம், உங்களுடைய ஞானத்தை, உங்களுடைய தெளிவை. அப்போ மனதின் சுமை நீங்க வேண்டும், மனதும் விசாலம் அடைய வேண்டும் என்றால் இறைவன் நமக்கு தெளிவு தருகின்றான். மனசுக்கு தெளிவு தரு. எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு தெளிவு வேண்டும். அந்த தெளிவு வந்தா மட்டும்தான் மனதின் சுமை நீங்கும். இறைவனிடமிருந்து தெளிவு நாம் கேட்க வேண்டும். நம்முடைய துன்பங்களை நாம் போக்கிக் கொள்வதற்காக. துன்பங்கள் யாவும் மனதில், சுமைங்கிறது மனசுக்கு. உடம்புல சுமையை நீங்க இறக்கி வச்சிருவீங்க, இல்லை தள்ளியா விட்டுருவீங்க, இல்லை நீங்க விலகிக்குவீங்க. ஆனா மனதின் சுமையை விட்டும் நீங்கள் விலகுபவர்கள் இல்லை. மனம் விசாலம் அடைவதற்கு உடம்பு அறிவில்லை. அவன் தெளிவு தருகின்றான். அந்த தெளிவு நமக்கு அதிகரிக்க அதிகரிக்க நம் சுமை இறக்கப்படுகிறது, நம் மனம் விசாலம் அடைகிறது.
எனவே நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. இறைவன் தருகின்றான். துன்பத்தை நாம் உருவாக்கிக் கொள்கிறோம். நம்ம மனசு உடம்புக்கு தான் எல்லாம் நினைக்கும் போது துன்பத்தை சம்பாதிக்கின்றோம். அது ஒரு இன்பம் இல்லை, அந்த துன்பம் தான் அதிகரிக்கும். வலின்னு சொல்லி நீங்க அதை போக்குறதுக்காக நீங்க உங்களுடைய காரியத்தை செய்யும் போது கூட நீங்க அதை விட பெரிய ஒரு பிரச்சனையை உங்களுக்குள்ள கொண்டு வரீங்கன்னு. வலிக்காக நீங்க மருந்து சாப்பிடும் போதெல்லாம் அல்லது ஒரு உபாயம் நீங்கள் செய்யும் பொழுதெல்லாம் அதை விட பெரிதாக ஒன்றை நீங்கள் உங்களுக்குள் இருக்கிறீர்கள், உங்களை நோக்கி வருது. அதை விட பெருசாக்கிட்டீங்கன்னா கஷ்டத்தை தான் நீங்க உருவாக்குவீங்க. உடம்ப நீங்க கவனிக்கும் போதெல்லாம் கஷ்டத்தை தான் உருவாக்குவீங்க. ஆனா உங்களுக்கு தற்காலிகமாக அது ஒரு நிவாரணம் மாதிரி தெரியுது. அது நிவாரணம் அல்ல, அது பெருசாகிட்டே இருக்கு. அப்ப துன்பத்தை நீங்க உருவாக்குகிறீங்க. இப்ப அவனிடமிருந்து எப்படி உங்களுக்கு இதயத்தை உருவாக்கவில்லையா? உங்களுக்கு தெளிவை நான் தரவில்லையா? உங்க சுமையை நான் இறக்கவில்லையா? நான் இறக்குகின்றேன்னு சொல்லும்போது இன்பம் தருகின்றான். அவன் தருகின்றான். நமக்கு தெளிவு வரும் பொழுது அங்கே இன்பம், அதாவது அதை விட்டு நாம் விடுபடுகின்றோம். சுமை நீக்கப்படுகிறது, தெளிவு அதிகரிக்கிறது. அதை விட்டு விட்டு நம்ம கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறோம். இப்ப என்ன கிடைச்சிருக்கோ இதை கொண்டு வாழ்ந்துலாம் நினைக்கிறீங்க. மறுபடியும் நீங்கள் துன்பத்தை சம்பாதிக்கிறீர்கள். அவன் மீண்டும் தெளிவை தருகின்றான். அவன் புறத்திலிருந்து அவனும் அவனுடைய அடியாரும் அவனுடைய வானவரும் உங்களுக்கு இறைவனுடைய செய்தியை கொண்டு வருகிறார்கள். அந்த செய்தி உங்களுக்கு இன்பத்தை, அதாவது சுகத்தை தருகிறது. உங்களுடைய சுமை இறக்கப்படுகிறது. அப்ப அவனிடமிருந்து வந்தால்தான் இன்பம். நம்முடைய கஷ்டங்கள் நீங்குகிறது. இன்பத்துலதான் நம்ம வாழ்றோம். அதாவது இறங்கி விட்டோம். எந்த வாழ்க்கை நமக்கு பிறக்கும் பொழுது கொடுக்கப்பட்டதோ அந்த வாழ்க்கையை விட்டும் நாம் இறங்கி விட்டோம். இதை விட்டும் இறங்குங்கள். என்னிடமிருந்து நேர்வழி வரும் பொழுது யார் அதை பிடித்துக் கொள்கிறார்களோ அவனுக்கு இன்பம், மற்றவர்களுக்கு துன்பம். அந்த இன்பத்தை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக அவன் அவர்களுக்கு அளிக்கின்றான். இதை சுவைத்து பாருங்கள். நான் கொடுக்கும் இந்த தெளிவை பாருங்கள். இது உங்களுக்கு எப்படி லேசா இருக்கு. எல்லா பிரச்சனையோட இருக்கீங்க, ஒரு தெளிவு கிடைக்குது. அந்த பிரச்சனையை அங்க நீங்கினதை நீங்க பாக்குறீங்க. மனசுக்கு ஒரு தெளிவு வரும்போது அந்த துன்பம் நீக்கப்படுது. துன்பத்துடன் இன்பம். துன்பத்துடன் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம இதை விட்டு இறங்கிட்டோம். துன்பம் இன்பம் அவனிடமிருந்து வருகிறது. அதாவது தெளிவு அவனிடமிருந்து வருகிறது. உங்களுடைய ஞானத்தை நாம் மேலோங்க செய்தோம். அதன் காரணமாக உங்களுக்கு ஒரு இன்பம், ஒரு சுமை குறைந்ததாக உணர்றீங்க. ஒவ்வொருத்தரும் உணர்றீங்க. எனவே நீர் ஓய்ந்து போனதும் திரும்புவீராக, என்னிடம் திரும்புவீராக சொல்ல. ஓய்ஞ்சிட்டீங்க. உங்களை நான் என்னுடைய பிரதிநிதியா ஆக்கியிருக்கேன். ஆனா உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கேன். நீங்க முடிவு செய்யலாம், ஏற்றுக்கொள்ளலாம், மறுக்கலாம், முடிவு செய்யலாம். நீங்க முடிவு செஞ்சு துன்பத்தின் பாதையில் போறீங்க. அப்ப அறிந்து விடுபடுறதுக்காக முயற்சி எல்லாம் செய்றீங்க. எப்போ உங்களுடைய முயற்சி தோற்குதோ, ஓய்ந்து போறீங்களோ, அப்ப என்கிட்ட திரும்புங்க. எங்க திரும்பணும்? உள்ளத்தின் பாதையில் திரும்புங்கள். கடந்து உள்ளே வாருங்கள். உள்ளத்தின் பாதையில் திரும்புங்கள். உங்களை திருப்புவர்களும் இருக்கிறார்கள். உங்களுடைய உள்ளத்தின் பாதையில் உங்களை திருப்புவர்களும் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உங்களை திருப்புகிறார்கள். இப்ப நீங்க திரும்புங்கன்றாங்க. நீங்கள் ஓய்ந்து போனதும் திரும்புகிறார்கள். உள்ளத்தின் பாதையில் திரும்புங்கள். வெளியே போயிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களை விட்டுட்டு நீங்க வெளியே போயிட்டீங்க. உருவ ரீதியாக நீங்க போயிட்டீங்க. துன்பத்தை அதிகரிச்சுட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு நன்மைகள், உங்கள் துன்பத்தை நீக்குவதற்கான தெளிவு என்னிடம் இருக்கிறது. உங்களுடைய ஞானத்தை நாமே மேலாங்க செய்தோம். நீங்கள் தெளிவை நான் அதிகரிக்கின்றேன். என்னிடம் திரும்புங்கள். உள்ளத்தின் பாதையில் திரும்புங்கள், திரும்புவீராக. ஓய்ந்து போனதும் திரும்புவீராக. முழு மனதுடன் உன் இறைவன் பால் சார்ந்து விடுகிறார். இப்ப உள்ளத்துல திரும்பும் போது தெளிவு வருது. இப்போ முழு மனசோட அரை மனசோட இல்ல, முழு மனதோடு அரை மனசு. அப்படின்னா உங்க அறிவையும் நீங்கள் நம்பாதீர்கள். உங்கள் அறிவு அன்றைய தேதிக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அந்த சூழ்நிலைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. என்னிடம் திரும்புங்கள் முழு மனதோடு, எப்பொழுதும் முழு மனதோடு. என் இறைவன் அறிவிப்பான் என்று உள்ளே திரும்புங்கள். கடவுள் உள்ளே திரும்புங்கள். கடந்து உள்ளே வாருங்கள். உங்கள் இறைவன்பால் நீங்கள் திரும்புகிறீர்கள். முழு மனதோடு வாருங்கள். உங்க அறிவை இறக்கி போட்டு வாங்க. உங்க அறிவு உதவாது. உங்க அறிவு அந்த சூழலுக்காக கொடுக்கப்பட்டது. அவன் ஞானத்தை மேலோங்குகின்றான், தெளிவை தருகின்றான், தொடர்ச்சியாக தர்றான். ஒரு தடவை கொடுத்தா அது கூட இல்லை. அப்படி இல்லை. முழு மனசோட வாருங்க. உங்களோட இணை வச்சுட்டு வராதிங்க. உங்களை நீங்க இணை வச்சுட்டு வராங்க. உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு தெரியும் அப்படி இருக்காதுங்க. எனக்கு என் இறைவன் இப்பொழுது அறிவிக்கக்கூடியது புதிய சூழல், தெளிவு, எனக்கு இன்பம் தரக்கூடியது அப்படின்னு முழுசா வாங்க. எனக்கு தெரியும்னு இருக்காதீங்க. அப்ப துன்பம் என்பது நாம் இறங்கி விட்டோம். எந்த வாழ்க்கையில், எந்த அழகிய வாழ்க்கையில் நம்மை படைத்தானோ அதை விட்டு நாம் இறங்கி விட்டோம். என்னிடமிருந்து நேர்வழி வரும் பொழுது, இன்பம் வரும் பொழுது, தெளிவு வரும் பொழுது அதை நீங்கள்
யார் அதை பற்றிக் கொள்கிறாரோ அவர்கள் அந்த துன்பத்தை விட்டு விளக்கப்படுகிறார்கள். அவளுக்கு கவலையும் இல்லை, பயம் இல்லை. கவலையும் பயமும் துன்பம். அதை விட்டு அவர்கள் விளக்கப்படுகிறார்கள். உங்கள் இறைவனும் திரும்புங்கள். துன்பத்தை நீங்கள் சம்பாதித்துக் கொண்டீர்கள். உங்கள் அறிவை நீங்கள் மெச்சினீர்கள். உங்கள் அறிவு என்பது உங்களை பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கணவன் மனைவி, உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய உறவுகள், நட்புகள், நீங்கள் தேடி வைத்திருக்கும் செல்வம், நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் அஞ்சுகின்ற வியாபாரம், உங்க விருப்பத்துடன் வசிக்கும் வீடு, இதெல்லாம் உங்களுடைய அறிவு. அவன் கொடுத்ததுதான். இதையெல்லாம் உங்களுடைய அறிவாக வைத்திருக்கிறீர்கள். தெளிவுடன் வாருங்கள். உங்கள் இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் வாருங்கள். இப்பொழுது உங்களுடைய துன்பம் நீங்கும். இன்பம் அவன் தருகின்றான். உங்கள் இறைவன்பால் முழு மனதுடன் வரும் பொழுது இப்பொழுது இன்பம். நீங்கள் தவறும் போது துன்பம். பெரும்பாலும் நாம் தவறி இருக்கின்றோம். இறைவனுடைய செய்தி வரும் பொழுது, தெளிவு வரும் பொழுது யார் அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கவலையும் இல்லை, பயம் இல்லை, அவர்களுக்கு துன்பம் இல்லை. அப்போ துன்பத்துடன் தான் நம்ம இருக்கிறோம். இன்பம் அவனிடமிருந்து வருகிறது. நாம் கொடுக்கப்பட்டதோ இன்பம் தான். அதை தவிர்த்துதான் நாம் துன்பத்திற்கு ஆளாகிவிட்டோம். இப்பொழுது துன்பத்துடன் இன்பம். நாம் படைக்கப்படும் பொழுது, உருவாகும் போது இன்பத்துடன் துன்பத்தை சம்பாதிக்க ஆரம்பித்தீர்கள், இணை வைத்தீர்கள், துன்பத்தை சம்பாதிக்க ஆரம்பித்தீர்கள். இப்பொழுது அவனிடமிருந்து நாம் மீண்டு வருவதற்காக தெளிவு, இன்பம் வருகிறது. உங்கள் இறைவனிடமிருந்து இன்பம் வருகிறது. துன்பத்தோடு நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையில் அவன் இன்பத்தை தருகின்றான், தெளிவை தருகின்றான். இப்ப என்ன கேள்வி இருக்கு? இப்ப என்ன சில நேரங்கள்லயா துன்பம் நம்மகிட்ட இருக்கும்போது நம்மளுக்கு அந்த செய்தி வரமாட்டேங்குது. ஒருவேளை இறைவன் பேசுறது நிறுத்திட்டானோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுது. அப்புறம் அதுக்கு நிறைய பாவ மன்னிப்பு போராட வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் அந்த செய்திகள், அந்த ஞானம் வருது இல்லையா, மேலும் நம்ம மக்களாக உங்களுடைய ஞானத்தை மேலங்க செய்தாங்கன்னு சொல்லும்போது அந்த ஒரு தெளிவு ஒண்ணு கிடைக்குது. அதுக்கப்புறம் பாவ மன்னிப்புலாம் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ராசஸ்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் வரும்போது ஒரு தெளிவு ஒண்ணு கிடைக்கும். ஸோ இறைவன் பேசுறத நிறுத்துறத நம்ம எந்த இடத்துல உணர முடியாது? ஏன்னா அதுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கா? இறைவன் பேசுறதை நிறுத்தலப்பா. இறைவன் நேரடியாக பேசுறா, மறைவிழந்து பேசுறா, உணர்வூட்டக்கூடிய மனிதன் வாயிலா பேசுறான். ஆனா நீங்க அத இறைவன் நேரடியாக பேசுறா மட்டும் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. சரியா? இறைவன் நேரடியாக மறைவிலிருந்து மறுவூட்டக்கூடிய ஒரு மனிதன் வாயிலாக நம்ம இறங்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய நிலை இறங்கிட்டே இருக்கு. இறுதியாக நமக்கு உணர்வூட்டக்கூடிய ஒரு மனிதர் நமக்கு இறைவனுடைய செய்தி தான் அறிவிக்கின்றார். அதனால கஷ்டப்படுறீங்க நீங்க. அதனால கஷ்டப்படுறீங்க. அந்த கஷ்டம், அந்த ஒரு தெளிவு வரும்போது கூட இது தெளிவுதானான்னு நீங்க உறுதிப்படுத்திக்க முடியல. அதனால ரொம்ப பெரிய ப்ராசஸ். அது ஒரு ப்ராசஸ் இல்லை. இறைவனுடைய பாதை ரொம்ப லேசானது. இறைவனுடைய செய்தி 3 வழியில் வருகிறது. எல்லா மனிதர்களுக்கும் 3 வழியில் வருது. இறுதியாக நம்முடன் வாழக்கூடிய உணர்வூட்டக்கூடிய ஒரு மனிதன் வாயிலாக இறை செய்தி வருது. அவருடைய செய்தி அல்ல. அதனால எந்த ஒரு நற்செய்தியும் யாருடைய செய்தியும்னு சொல்லாதீங்க. இறை செய்தி வருகிறது. அப்ப நமக்கு ஏன் சிரமமா இருக்கு அப்படின்னா, நாம் அதை இறைவனுடைய அறிவிப்பை நாம் தவற விடுகிறோம். நமக்கு நெருக்கமா தான் இருக்கு. ஆனா நம்ம தவற விடுறோம். நம் பெருமை நம்மை தடுக்கின்றது. சரியா? நம்ம எப்ப புரியலையோ, நேரடியாக அறிவிப்பு புரியல என்பது மறைவானது. அதுவும் நமக்கு புரியலன்னா, இதை உணர்வூட்டக்கூடிய ஒரு மனிதர் நமக்கு நினைவூட்டுகிறார், இறைச்செய்தியை நினைவூட்டுகிறார். இப்ப தெளிவு கிடைக்குது நமக்கு. லேசா இருக்கு. அந்த பாதை லேசா. இதுல பெரிய ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. ரொம்ப எளிமையான இறைவனுடைய பாதை. நீங்கள் துன்பப்படுவதற்காக தெளிவை தரவில்லை, மறை இறக்கவில்லை, குரானை இறக்கவில்லை, வேதத்தை இறக்கவில்லைன்னு சொன்னாங்க. நீங்கள் துன்பப்படுவதற்காக இறக்கல. கேட்கறது வேற, மனதில் இறக்கி வைக்கப்படுறது வேற. நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல்ல எனக்கு அதை மனதில் இறக்கி வைக்கப்படுகிறது. அது வானவ தூதர்களால் இறக்கி வைக்கப்படுகிறது. சரியா? உள்ளத்தில் அது இறங்க வேண்டும். அது லேசானது, பெரிய ப்ராசஸ். ஓகே, இது நானே திங்க் பண்ணிக்கலாம் அதிகமா. ஆமா, பெரிய ப்ராசஸ். பெரும்பாலான மனிதர்கள் இதுதான் செஞ்சுட்டே இருக்காங்க. அதோட கிரெடிட் எனக்கு தான் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். அது இறைவனுடைய செய்தி கூட புரிகிறது இல்லை. அதனால பெருமை அவன் தடுக்குது. அவர்கள் தங்களையும் இணை வைக்கின்றார்கள், தங்கள் அறிவை இணை வைக்கிறார்கள். சரியா? சரிங்க. வேற என்ன கேள்வி? ஹலோ, சொல்லுங்கப்பா. கேக்குது, சொல்லுங்க.
இப்போ நம்ம இப்போ நம்ம பேசணும் இல்லையா, ஹஜ்ஜை பத்தி, ஹஜ் உம்ரா பத்தி பேசணும். ம். இப்போ இதுக்கு இன்னொரு ஆயத்து வரும் இல்லையா, மலக்குமார்கள் இறங்குவார்கள், நீங்கள் கேட்பது கிடைக்கும், நீங்கள் விரும்பியது இருக்கும். அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன லிங்க் இருக்குது? நீங்கள் கேட்பது இப்போ கிடைக்கும். ஒண்ணு கேட்க போறீங்க. அவன் ம் கேட்பது கிடைக்கும் அப்படின்னா, இறைவன் உன்ற விருப்பத்தை தருகின்றான். அந்த விருப்பத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் இல்லையா? இப்ப நீங்க அதை ஆமா. கேட்டீங்க. கேட்பது கிடைக்கும். இறைவன் அறிவித்ததை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அது நீங்கள் கேட்டது இல்லையா? அது கிடைக்கும். இறைவன் உங்களுக்கு ஒரு விருப்பத்தை தருகின்றான். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அது கிடைக்கும். மாணவர்கள் அதற்கு உதவியாளர்கள். அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உதவியாளர்கள். நீங்கள் அதை கெடுத்துக் கொள்ளாமல் இருக்கும் முயற்சியில் இருங்கள். உம்ரான். சரியா? இப்போ புரியுது. இப்போ ஒரு தெளிவு வந்திருக்குது. ம். சரி, நம்ம அருளாதான் விரும்பணும், அருள் தான் பொருளை படைக்கும், பொருளா விரும்பக்கூடாது, நம்ம அறிவு வேலை செய்யணும்னு தெரியுது, தெளிவு இருக்குது. இப்போ அருளாதான் விரும்பணும்னு நமக்கு தெரியுது. அது தெரியும் போது அந்த ஒரு இந்த சின்ன அந்த விஷத்தன்மை வருது. ஓகே, நமக்கு தெரியும், அதனால இப்படி கேட்கலாம், அப்படி வருது, அருளா கேட்கலாம். அதான் இது சொல்றாங்க. தப்பா இருக்கு. அதான் சொல்றாங்க. நான் உன்னுடைய அடியாரின் பாதையில் உட்கார்ந்து கொள்வேன்னு ஆ, என்ன நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு இருக்குல்ல, அந்த பெருமை இருக்கு இல்லையா? எனக்கு இது தெரியும், நான் ஆமா. ஆளு, அப்படிப்பட்ட ஆளு, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இது எல்லாமே உங்களுடைய அறிவா உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட அறிவை நீங்கள் அதை விடுங்கள். அதுதான் துறவு. என் இறைவனம் இன்னும் இருக்கிறது. என் இறைவன் இன்னும் தெளிவுபடுத்துவார். இந்த சூழல் என் இறைவன் படைத்தது. இதற்கான தேவை. அப்போ கஷ்டம் வரும்போதே உங்களை அறிவு உள்ள நுழையுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கணும். உருவம் உள்ள நுழையுதுன்னு அர்த்தம். உருவம் உள்ள நுழைந்தா கஷ்டமா இருக்கும். உங்க அறிவு உள்ள நுழைஞ்சிருக்குன்னு அர்த்தம். சைத்தான் உங்க குறுக்க உட்காந்துருக்கான்னு அர்த்தம். அதனால கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. அப்ப இதை தெளிவுபடுத்திக்கணும். நம்ம தான் பேசுறதே இல்லையே. யார்ட்டையும் பேசுறதே இல்லையே. இல்லையா? நம்ம எதுக்கு அடுத்தாலும் ரெஃபர் பண்றோம். புக்கை ரெஃபர் பண்றோம். புக்ல இருந்து என்ன தெளிவு வரும்? இறைவன் அறிவிக்கின்றான். இறுதியாக உணர்வூட்டக்கூடிய மனிதன் வாயிலாக இறை செய்தி வருகிறது. அப்படிதான் புத்தகம் என்ன? ஒரே புத்தகம் தான். வழிகாட்டக்கூடிய புத்தகம் ஒன்றுதான். அதுக்கப்புறம் நீங்க போடுற புத்தகம் டெக்னாலஜி புக் தான். தொழில்நுட்ப புத்தகம் தான். ஒரு காரியத்தை எப்படி செய்வது, அதை பற்றிய புத்தகம் தான் மற்றது எல்லாமே. ஆனால் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய புத்தகம் ஒன்றுதான். சரியா? அது பலரும் பலவிதமாக தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கீங்க. அதுக்கு அடையாளம் காணுங்க. நீங்க எந்த புத்தகம் உங்களுக்கு வழிகாட்டுகிறது அடையாளம் காணுங்க. சரியா? புரியுதா? நம்ம அறிவு கொண்டு ஒரு துளி அளவும் பெறப்பட்ட கூடாது. கஷ்டம் வருதுன்னா உருவம் வந்துருச்சு. அதில் உருவம் ஆஹ் இருக்கிறது. உங்கள் இறைவன் உங்களுக்கு அருளை தரும் பொழுது நீங்கள் அதை உருவமாக்கி கொண்டீர்கள். இதுதான் அதுன்னு நீங்க உருவமாக்கிட்டீங்க. எங்களுக்கு இது முன்னரும் கொடுக்கப்பட்டிருந்தது என்று கூறுவார்கள். அது அல்ல அப்படின்ற என்ன சொல்றா, அது அல்ல. அது வேறு, இது வேறு. நீங்க உருவமாக்கிக்கிட்டீங்க. இறைவனுடைய செய்தியை உருவமாக்கிக்கிட்டீங்க. அதாவது அருளாக அவன் அறிவிக்கின்றான். நீங்கள் அதை பொருளாக மாற்றிக்கொண்டீர்கள். இப்போ அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். இப்ப வாழ்க்கையில இருந்து நேரடியான விளக்கங்களை அந்த சூழ்நிலைகளை கொண்டு நீங்க கேள்வி கேட்கும்போது இப்ப அது பிரிச்சு காட்டப்படும். உங்களுக்கு பிரிச்சு காட்டப்படும் லைவா இருக்கும்போது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில அப்படித்தான். நம்ம எல்லாரும் வெறும் புத்தகத்தை நம்பி கதைகளை நம்பி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது இல்லை, கதைகள் இல்லை. என்னுடைய வாழ்க்கை அதில் பிரதிபலிக்கப்பட வேண்டும். என் சூழல் எங்கே பிரதிபலிக்கப்பட வேண்டும். அப்பதான் எனக்கு புரியும். அதை நம்மோடு வாழக்கூடியவங்க எடுத்து சொல்லும் போது நமக்கு புரியுது அந்த சூழலை புரியும். இல்லை, மற்றபடி நம்ம செய்யறது எல்லாமே கதைகள் தான். உலகம் முழுவதும் இந்த கதைகளை சொல்லிலே மனிதர்களை தன் வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாத காரியங்களை செய்ய சொல்லி இதுதான் இறைவன் அறிவித்தது என்கிறது இறைவன் மேலும் பழியை போட்டு, சரியா? இறைவன் மீது பழியை போடுறார். இறைவன் சொன்னதுன்னு சொல்ற. இறைவனோ நீங்கள் கடந்து உள்ளே வாருங்கள் சொல்ற. என்னுடைய அடியாரும் உங்களை உங்களுடைய உள்ளத்தின் பாதையில் திருப்புவார். இறைவனும் உள்ளத்தின் பாதையில் தான் திருப்புகின்றார். வானவரும் அதற்கு உதவி செய்கின்றார். சரியா? வாழும் மனிதனை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மோடு வாழும் மனிதனை அங்கு நாம் தவறுகின்றோம். நம் பெருமை தடுக்கின்றது. நம் பெருமை தடுக்கின்றது. இங்கதான் பிரச்சனை. அதுதான் இப்ப உங்களுக்கு சிரமம். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் அதுதான். உருவமாக்கி கொண்டீர்கள். வாழ்ற மனுஷனை மதிக்க மாட்டேங்கிறோம் நம்ம. அதான் பிரச்சனை. மனிதனை அடிமைப்படுத்த முயற்சி பண்றோம். அங்கேதான் சிக்கல். சொல்லுங்க இப்போ. வேற எதுவும் கேள்வி இருக்கா இருக்கும்? சார் சொல்லுங்கம்மா. சார் இப்போ ஒரு
உடல்ல சுகம் இல்ல. ஆனா எனக்கு நல்லபடியா குணமாகும்னு நம்ம அதன் மேல இருக்கிறதும் ஒரு ஹஜ் மாதிரி தானே. ஆமா. நீங்க இப்ப சொன்னதுல அந்த மாதிரி புரிஞ்சுக்கும். இப்ப நம்புங்க, துன்பத்துடன் ம், இன்பம் இருக்கிறது. என் இறைவனிடம் இருந்த தெளிவு அதிகப்பட வேண்டும், என் மனதில் விசாலம் அடைய வேண்டும். அந்த அந்த உடல் கஷ்டம் உங்களுக்கு முதுகை முறித்துக் கொண்டிருக்கிறது. தெளிவு உங்களிடமிருந்து வேண்டும். உங்கள் இதயம் விரிவாக வேண்டும். நான் விரிவாக்கி ம், இப்போ அதுக்கான தெளிவு தேடுங்க. நம்ம தெளிவு தேடுறது இல்ல, மருந்து தேடுறோம், பரிகாரம் ம், தேடுறோம். முழு மனசோட சார்ந்துருங்கன்றான். நீங்க அறகுறையா ம், இது நடக்குமா நடக்காதா, இல்லையா, இது செய்யுமா, ம், இதுக்கு அனுபவம் இருக்கா, எல்லாம் தேடுறீங்க. தெளிவுல இது என்ன இருக்கு? தெளிவு தரும்போது அந்த தெளிவை கொண்டு நீங்க இருக்கும் பொழுது, இப்பொழுது அவன் இன்பத்தை துன்பத்துடன் உங்களோட துன்பத்துடன் அவன் இன்பம் இருக்கிறதுன்னு வாக்கு தரான். அந்த தெளிவு வரும். ம், அந்த தெளிவு தான் நமக்கு வேணும். அதான் மருந்து. நாமும் ஞானத்தை மேலோங்கச் செய்தோம். இப்பதான் உங்களுக்கு அது மருந்து, இன்பம். ம், நீங்க நேரடியாக மருந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது உபாயம் சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ம், இறைவன் காத்திருக்கின்றான், உங்களுக்காக காத்திருக்கின்றான். மீண்டும் நீங்கள் திரும்புவீர்கள் என்று காத்திருக்கிறான். ஓய்ந்து போனதும் திரும்புவீராகன்னு மறுபடியும் நினைப்படுத்துறான். ம், பயிற்சியில இருக்கிறீங்க, இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். ஓய்ந்து போனதும் திரும்புவீராக என்று சொல்லும்படி அறிவிக்கின்றான். அவனும் அதைத்தான் அறிவிக்கின்றான், ஓய்ந்ததும் திரும்புவீராக. ம், யாருக்கு அறிவிக்கிறான்? தன்னுடைய அடியாருக்குத்தான் அறிவிக்கின்றான். ஓய்ந்து போனதும் திரும்புவீராக. சரியா? உங்க அறிவு கொண்டு கொடுத்த நான் ம், கொடுத்த அறிவு தான், அதை வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறீங்க. நான் இப்பொழுதும் நான் தருகின்றேன். உங்களுடைய ஞானத்தை நான் மேலோங்க செய்கின்றேன். நான் மேலங்க செய்தவனும் நான் தான், மேலோங்க செய்பவனும் நான் தான். என்னிடம் திரும்புங்கள்னு சொல்றான். நம்ம எங்க திரும்புறோம்? முழு மனசோட திரும்புங்க. கொடுத்த அறிவை விடுங்க. இப்ப நான் கொடுக்க இருக்கிறேன், அங்க வாங்கன்றான். முழு மனசோட வாங்க, நம்பிக்கையோட வாங்க. அந்த நம்பிக்கை தான் ஆற்றல் தருகிறது. உங்கள் இறைவன் மீதுள்ள நம்பிக்கை, உங்களுக்கு கொடுத்த அந்த தெளிவின் மீதுள்ள நம்பிக்கை தான் இறைவன் மீதுள்ள நம்பிக்கை. இப்பொழுது உங்களுக்கு இன்பம் இருக்கிறதுன்றான். நம்புங்க, இன்பம் இருக்கிறது, நம்புங்க. அதே மாதிரி ஒப்படைக்கப்பட்டதை ஒப்புவித்து விடுங்கள். அந்த ஆரம்பத்துல சொன்னீங்க. ம். Sorry. இப்போ ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கான், உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்துருக்கான், ஒரு தெளிவை கொடுத்துருக்கான். இப்போ ம், அவன்கிட்ட அப்படிங்க இன்னும் மேலான தருவான். என்னதுன்னு இப்ப சொல்லாதீங்க, எனக்கு என்னுடைய அறிவுன்னு சொல்லாதீங்க, ம், அது அவனுடையது. என் இறைவன் கொடுத்ததுன்னு சொல்லுங்க. இதை ஒப்புவிச்சிட்டீங்க. உங்களுக்கு கொடுத்ததே நீங்களும் ம், ஒப்புவிச்சு, உங்கள் இறைவன் கொடுத்ததுன்னு நீங்க எப்ப சொல்றீங்களோ, இறைவன் ஒப்படைச்சிட்டீங்க. அவன் ம், கொடுத்தது அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. ம், சரியா? இது என்னுடைய அறிவு அல்ல, என் ஆ, இறைவனுடைய. ஒப்புவிச்சிட்டீங்க அவன்கிட்ட. அவன் மீண்டும் தருமான். மீண்டும் மனதை விசாலமாக்கி அறிவை மேலோங்கச் செய்து ஞானத்தை அதிகரித்து, இல்லையா, ம், ம், தருவான். மறுபடியும் அவன்கிட்ட ஒப்படைங்க. மறுபடியும் அதை விசாலமாக்குவான். உங்கள் இறைவன் இன்பத்தை அதிகரிப்பான், ம், தெளிவை அதிகரிப்பான், உங்கள் சுமையை இறக்குவான். அவன் கொடுத்ததை கொண்டு நாம் சுமை வாழும் பொழுது, என்னுடையதுன்னு சொல்லும்போது சுமையா மாறுது. என் இறைவன் கொடுத்தது ம், இப்பொழுது சுமை இல்லை. நான் சம்பாதித்தது என்னுடையதுன்னு சொல்லும் போது இப்பொழுது சுமையாக மாறுகிறது. இப்போ ம், ஒப்புவிச்சிருங்க அப்படின்ட்டு ஒப்படைங்க. மறுபடியும் ஒப்படைங்க. இறைவனே இது உன்னுடையது. என் அறிவை மேலாக செய்வாய் இறைவனே. என் அறிவை அதிகரிப்பாயாக, என் ஞானங்களை அதிகரிப்பாயாக என்று கேளுங்கள். ம். இப்பொழுது உங்களுடைய துன்பம் இப்ப நம்ம நீக்கப்படும். சொல்லுங்க. இல்ல புரியுது சார். இல்ல எனக்கு பெற்றோர் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு ஒப்படைக்கப்படுது. ஆனா செல்வமும் பிள்ளைகளும் சோதனைங்கிற மாதிரி தோணுச்சு. அப்ப வந்து இம்ரானின் மனைவி அவங்களோட அதுல உள்ள செய்தி வந்து உன்னிடமே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். ம், அதுவும் அதே தானே. விளங்கிக் கொண்டார். ம், எல்லாமே உங்களுக்கு ஒரு விளக்கம் உங்களுக்கு தரப்படும் போதுமா, அந்த ம், விளக்கம் எல்லா இடத்துலயும் அந்த விளக்கம் பொருந்துறதை நீங்க பார்க்கணும். ம், அப்ப இறைவன் நமக்கு தெளிவுபடுத்திருக்கிறான். ம், இனியும் என் இறைவனத்தில் உண்டு. இதுதான் நீங்கள் நம்பிக்கை, இறை நம்பிக்கைன்றது. என் இறைவனத்தில் இன்னும் உண்டு. என் ம், இறைவனை நீங்கள் கண்ணியப்படுத்துகிறார். என் இறைவனம் இன்னும் உண்டு. அதான் முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அப்படி இல்லை. என் இறைவனம் ம், இன்னும் உண்டு. நீங்கள் உங்கள் இறைவனை கண்ணியப்படுத்துகிறீர்கள், நன்றி செலுத்துகிறீர்கள்.
என் ம். இறைவன் என் இறைவனம் இன்னும் உண்டு, ஏராளம் உண்டு. இதை விட உயிரோட இருக்குமா அப்படிங்கிற எண்ணம் வரும்போது கூட என் இறைவனம் உண்டு. இப்ப நீங்கள் உங்கள் இறைவனை கண்ணியப்படுத்துகிறீர்கள், உங்கள் இறைவனம் திரும்புகிறீர்கள், உங்களை பணிவுடையலாக ஆக்கி கொண்டீர்கள். இதுக்கு மேல கிடையாதுன்னு சொல்லும் போது நீங்கள் உங்கள் இறைவனுக்கு இணையாக நீங்க உங்களை ஆக்கி விட்டீங்கன்னா, இணை வைத்து விட்டீங்கன்னா, என் இறைவனம் இன்னும் ஏராளம் உண்டு. அந்த எண்ணம் இருக்கா? இப்ப முழு மனசோட திரும்புங்க, அதுதான் திரும்புவீங்க. இதுக்கு மேல கிடையாதுன்னு சொன்னா நீங்கள் இறைவன்பால் முழு மனதுடன் திரும்புவதற்கு இல்லை, திரும்ப மாட்டீர்கள். ம். உங்களை நீங்கள் இணை வைத்து விட்டீங்கன்னா, என் இறைவனம் இன்னும் உண்டு. ஒவ்வொரு முறையும் இதற்கு மேல் இல்லை என்ற அறிவு சொல்லும் போது என் இறைவனம் உண்டு. இதுதான் நம்பிக்கை, போற்றுதல், கண்ணியப்படுத்துதல், பணிவோட நம்ம இருப்போம். என் இறைவனம் இன்னும் உண்டுங்கிற எண்ணத்தோட இன்னும் என்னை மேலாண்மை செய்வான், இன்னும் என் மனதை விசாலமாக்குவான் அப்படிங்கிறது வரும். அவனிடத்தில் பணிவுடையவர்களாக இருங்கள், பணிவுடையவர்களை அவன் நேசிக்கின்றான். நேசித்தல் என்ன? எனக்கு இன்னும் தெளிவு தர்றான்னு அர்த்தம். அதான் நேசித்தல். இறைவனை நேசம்ன்றது என்ன? எனக்கு இன்னும் தெளிவை அதிகப்படுத்துகிறான்னு அர்த்தம். இன்னும் என் இறைவன் என் ஞானத்தை அதிகப்படுத்துகிறான் அர்த்தம். இதான் இறைவன் நேசிக்கிறான்ங்கிறது அர்த்தம். சரியா? இறைவன் நேசிக்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டு எனக்கு என்னுடைய ஞானத்தை அதிகரிக்கின்றான் அர்த்தம். தெளிவை அதிகரி தெளிவை அதிகப்படுத்துகின்றான். சொல்லுங்கப்பா. புரியுது. சொல்லுங்கப்பா, என்ன கேள்வி? ஐயா, இன்னும் டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மானோட வீடியோ எல்லாம் பார்க்கலாங்களையா? அது பார்க்கலாமா இல்ல ஸ்கிப் பண்ணிடலாமா? வேண்டியதில்லை. ஓகே. அவங்கள மட்டும் இல்ல, நம்மோட வாழாத யாருடைய தேவையில்லைன்ற. அவங்கள்ட்ட கேள்வி கேட்க முடியலன்னா வாழும்போது அவங்க நமக்கு வழிகாட்டுதல் கொடுத்தாங்க, எல்லாருமே கொடுத்திருக்காங்க. அவங்க வாழும்போது வழிகாட்டுறாங்க. அவர்கள் இல்லாத போது நமக்கு வழிகாட்டுபவர்கள் இருக்கிறார்கள், வேதம் இருக்கிறது. சரியா? இல்லைன்னா நம்ம பிரிவுகளாக ஆயிடுவோம்ப்பா. நீங்க ஒருத்தரை பிடிச்சுப்பீங்க, நான் ஒருத்தரை பிடிச்சுப்பேன், இன்னொருத்தவங்க பிடிச்சுப்பாங்க, அவங்க பிரிஞ்சு போயிடுவோம். நாம் இறைவனை பற்றிருக்கோம். இறைவனை முன்னோக்கி போய்கிட்டு இருக்கோம். இதுதான் அவர் அடியாரை பின்பற்றுவது என்பது அப்படின்றது. நாம் பிரிந்து போகாமல் நம்முடைய அடியார்கள் எவர் ஒருவருக்கு இடையேயும் வேற்றுமை பாராட்டுகிறது அர்த்தம். நீங்க உங்களோடு வாழக்கூடியவர்களை அவளை அடையாளம் காணுங்கள். அவர்களும் என்னுடைய செய்தியை தான் அறிவிக்கின்றார்கள், ஒவ்வொருவரும் அவ்விதமே. நம்ம அதை விட்டுட்டு வாழ்ந்து சென்ற மனிதர்களை நாம் பின்பற்ற நாம் பிரிந்து விடுவோம். பிரிந்து விடாதீர்கள் சொல்றோம். என்னுடைய பாதையில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் சொல்றோம். இப்ப பிரியாம இருக்கணும் அப்படின்னா நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களோடு அந்த செய்தியை பின்பற்ற வேண்டும் அறிவிக்கிறார். இல்லைன்னா நம்ம எல்லாரும் பிரிஞ்சிருவோம். இறைவன் சொல்றார், நீங்கள் ஏன் ஒற்றுமையாக இருக்கவில்லைன்னு கேட்கிறார். நிராகரிப்புகள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்க, நம்பிக்கை கொண்டங்க நீங்கள் ஏன் ஒற்றுமையா இருக்கவில்லைன்னு கேட்கிறான். ஏன் கேட்கிறான்? நம்ம என்ன பண்றோம், என்ன தவறு பண்றோம்? நம்மை விட்டும் சென்றவர்களை பிடித்துக் கொண்டு நாம் பிரிவுகளாக ஆகிக்கொண்டே இருக்கிறோம். அவர்கள் வாழும் போதும் அந்த பாதையைத்தான் காட்டினார்கள். ஒவ்வொருவரும் நீங்க அவங்க பேரை சொல்லி சண்டை போடாதீங்க. ஆனா செய்தி நன்மையான செய்தியா இருக்குதுங்களா? அது நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் இறந்த பிறகுதான் நான் நிறைய வீடியோ பார்க்க ஆரம்பிச்சேன். அது கூட எனக்கு நிறைய இறைவெளியில எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. அந்த செய்தி எடுத்துக்கலாம்ன்றதுக்காக நான் கேட்கிறேன். செய்தி இறைவனுடையது, இறைவனுடைய செய்தி வேதத்திலிருந்து கொடுக்கப்பட்ட விளக்கம் தானே எல்லாமே. ஆமா, வேதத்திலிருந்து கொடுக்கப்பட்ட விளக்கம் தானே. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ முதல்ல ஒரு கேள்வி வந்தது, இப்போ ஈசான்னு சொன்னாங்களே, தாவீதுன்னு சொன்னாங்களே, அப்ப அவங்க இருக்காங்களா கேள்வி வரத்தான் செய்யுது. அப்ப அது இன்னைக்கு செயல்படுமான்னு கேட்கத்தானே வருது. அப்புறம் நீங்க இதுக்கு வரலாறு போயிருவீங்க, அவங்களை லேசா திருப்பி விட்டுருவாங்க. அது எல்லாமே பொருள் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் பொருள் இருக்கு. நீங்க இறந்தவர்கள் தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதையும் பின்பற்றலாம்னு சொல்லும் போது நீங்க தவறிடுவீங்க. அப்ப இனிமேல் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வரீங்கன்னா அந்தந்த காலத்துக்கு அந்தந்த இறைத்தூதர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. டெக்னிக்கலா எல்லா காலத்திலும் இருந்துகிட்டே இருப்பாங்க. எல்லா மக்களுக்கும் ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு சமுதாயத்திலும், ஒவ்வொரு மொழி பேசும் இடத்திலும் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. இறைவனுடைய செய்தி வந்துகிட்டே தான். டெக்னிக்கலா சொல்லியிருப்பாங்க சில விஷயம். சரியா? இத உங்களுக்கு தொழில்நுட்பமாக சில விஷயம் சொல்லியிருப்பாங்க, அறிவாக சொல்லியிருப்பாங்க. அது உங்களுக்கு புதிய அறிவு வரை அதை நீங்கள் பயன்படுத்துறது இருக்கு. அதை எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஒரு மண்பானை செய்வது எப்படின்னு யாரோ ஒரு இறையடியார் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒரு உணவு சமைப்பது எப்படி ஒரு இறையடியார் சொல்லியிருக்காங்க. இது உணவுன்னு நமக்கு அறிவிச்சு கொடுத்துருக்காங்க, அது ஒரு இறையடியார் சொல்லியிருப்பாங்க. சரியா? அதெல்லாம் அறிவு, ஒரு பொருளை பற்றிய அறிவு. சரியா? இது வழியாக நீங்க கற்றுக் கொடுத்துருவாங்க. நீங்களும் அதை பயன்படுத்துங்க. உங்க பிள்ளைகளுக்கும், உங்களுடைய உறவுகளுக்கும், நட்புகளுக்கும் சொல்லிக் கொடுங்க.
கொடுத்ததிலிருந்து கொடுங்க. ஆனால் இறைவன் வேதத்தில், அவருடைய மறையில், அவருடைய குரானில், அதாவது அந்த புத்தகத்தில் நமக்கு தெளிவு வரும்போது அது மறை வேதம் குரான் சொல்றோம். அது வழிகாட்டுதல், வாழ்க்கைக்கு ஒவ்வொரு சூழலிலும் அது வழிகாட்டப்பட வேண்டும். அது வேறு. ஒரு பொருளை பற்றிய அறிவு வேறு, ஒன்றை பற்றிய அறிவு வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. உடலை பற்றிய, உருவத்தை பற்றிய ஒன்று, அது அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அது அடுத்தடுத்து நீங்க பயன்படுத்த இன்னும் மெருகேற்றுவீங்க. அதை மெருகேற்றுதல் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் வேதம், குரான், மறை அப்படின்றது இறைவனுடைய புத்தகத்திலிருந்து நமக்கு வழிகாட்டுதல். நான் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வழிகாட்டுதல். அதை எடுத்துச் சொல்பவர்கள் எல்லா காலத்திலும் இருந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம அவங்க அடையாளம் காணணும். உண்மைதாங்க. ஏன்னா எனக்கும் நிறைய கான்ஃபிளிக்ட் இப்போ கொஞ்ச நாளைக்கு வர ஆரம்பிக்குது. ஆனா அதை யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரியல. அதனால அது கேட்காம இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் தோணுது. அதனாலதான் நம்ம அதுக்கு போக வேண்டாம். டெக்னிக்கலாக சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். அது நீங்க அதை செஞ்சு பார்த்திருப்பீங்க. அதுக்கு விளக்கம் அது மட்டும்தான். சரியா? அதுக்கு விளக்கம் அது மட்டும்தான். அதை நீங்க கடைபிடிச்சிட்டு வரும்போதே உங்களுக்கானதாக அது உருமாற ஆரம்பிக்கும். ஆனா அதை எதுக்காக நீங்க கடைபிடிக்கணும், ஏன் கடைபிடிக்கணும், என்ன அது இறைவனுடைய பொருத்தத்துக்காக, உங்களுடைய மனதின் பொருத்தத்துக்காக நடத்தும். அதுக்கு நீங்க வழிகாட்டுவதுதான் நம்மளுக்கு வேலை கொடுக்கப்பட்டது. ரெண்டு போட்டு நம்ம குழப்பிக்க வேண்டாம். அவர்களை நாம் மறுக்கவில்லை. யார் ஒருவரையும் மறுக்கல. இதுவரை வாழ்ந்து சென்றவர்களை நாம் மறுக்கவில்லை. ஆனால் அவர்கள் அவருடைய காலத்தில் வழிகாட்டினார்கள். எல்லா காலத்திற்கும் வழிகாட்டுவதற்காக இறைவன் இருக்கின்றான். இறைவனுடைய செய்தி அறிவிப்புகள் எல்லா காலத்திலும் இருக்கிறார்கள். அதை நம்புங்கள். இப்பொழுது ஒருவருக்கிடையும் வேற்றுமை பாராட்டாதீர்கள். அது இறைவனுடைய வாக்கு. எவரையும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் இருக்கு இல்லையா? எல்லா ஊர்களிலும் எங்களுக்கு வழிகாட்டியவர்கள்னு அவங்க உறவுக்குள்ளேயே அதிகமா போய் அவங்கள உருவமா ஆக்கி வழிபடுறவங்களும் இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. புரிஞ்சுக்காம அதன் காரணமாக பிரிஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க. புரிதல் இல்லை. வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அப்படி பிரிஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க. மனிதர்களை ஏதாவது ஒன்றை பிடித்துக் கொண்டு பிரிஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க. அவளுக்கு நேர்வழி காட்டுவதும் இல்லை. ஏதாவது கேட்டா கதைகள் சொல்லுவாங்க. எதுக்கு, அதுக்கு என்ன காரணம், அதெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அப்படி பேசிடுவாங்க. நான் அறியாதவனாக, புரிந்து கொள்ளாதவனாக பின்பற்றக்கூடிய ஆகும்போது வாழும் நிலையிலேயே, வாழும் மனிதர்கள் என்னை அப்படித்தான் பண்ணுவாங்க. என்னுடைய ஆட்சியாளர்களும், நான் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மற்றவர்களும், அதிகாரிகளும் என்னை சிந்திக்க விடாதவர்கள் ஆக்கிடுவாங்க. ஏன்னா நம்ம தான் இறந்தவர்களை பின்பற்றவர்கள் ஆகிட்டோமே. அப்ப அவர்களும் இறந்து போன சட்டத்தை நம்மை பின்பற்றும்படி செய்வார்கள், நிர்பந்திப்பார்கள். சட்டம் உயிருள்ளதா இருக்கணும். அப்படின்னா உயிருள்ளதா இருக்கணும் அர்த்தம், எனக்கு கண் முன்னாடி இருக்கக்கூடிய மனிதன் படக்கூடிய வேதனையை பார்க்கக்கூடிய அதிகாரியாக இருக்க வேண்டும். அவன் பார்க்கல, சட்டம் இப்படித்தான் சொல்லுது, அவன் இறந்ததை பின்பற்றினான்னு அர்த்தம். இப்ப என்ன சூழல், அந்த மனிதன் கஷ்டப்படுகின்றானே, அவனுக்கு நான் சரி செய்ய வேண்டுமேங்கிறது. அந்த மனிதன் உயிருள்ள ஒரு சட்டத்தை பின்பற்றினால் அந்த சட்டம் அவனுக்கு, அந்த மனிதனுக்கு உயிர் தரும். அந்த மனுஷன் செத்துக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாதுங்க, சட்டம் அப்படி இல்லை, இடம் இல்லைங்கன்னு பேசிட்டு இருக்கான். அப்படின்னு என்ன அர்த்தம்? இறந்ததை அவர்களை பின்பற்றி கொண்டிருக்கலாம்னு அர்த்தம். சட்டம் உயிருள்ளதாக இருக்க வேண்டும். உயிருள்ள மனிதன் அதை நிறைவேற்ற வேண்டும். அதுக்கு ஒரு மெஷின் போதும் இல்ல, மனுஷன் எதுக்கு? உயிருள்ளவனாக இருக்க வேண்டும். அப்ப உயிருள்ள, எனக்கு கண்முன் நடக்கக்கூடிய ஒரு கேடை, ஒரு கஷ்டத்தை போக்குவதற்கான அதிகாரம் இல்லாத ஒரு சட்டம், அது போக்குவதற்கு வழி இல்லாத ஒரு சட்டம் இறந்த சட்டம். அப்படி எதுக்கு அப்படி நடக்குது? உயிருள்ளவற்றை பின்பற்ற வேண்டும், நன்மை பின்பற்ற வேண்டும். அதற்கு வேதம் வழிகாட்டுகிறது. மனிதன் அந்த வேதத்தை பின்பற்றவனாக இருக்க வேண்டும். இப்ப சட்டம் உயிருள்ளதாக மாறும். ஒவ்வொரு சட்டமும் உயிருள்ள சட்டமாக மாறும். இறந்த செய்திகள்ல ஞானம் இருக்காது அப்படின்ற தெளிவு வருது, கேள்வி வருது, பதில் இல்லைன்னு என்ன பண்றது? அது இறந்து விட்டதுதான் அர்த்தம். ஆமா. ஒரு பிணம் என்னிடம் பேசாது, ஒரு சிலை என்னிடம் பேசாது, ஒரு பொருள் என்னிடம் பேசாது, மனிதன் தான் பேசும் இறுதியாக. அப்ப அது உயிருள்ளதாக இருக்கின்றது. அந்த உயிருள்ளதற்கு மதிப்பு தாருங்கள். எது வழிகாட்டுகிறதோ அது தன்னுடையது என்று கூறாது. அந்த மனிதன் கூற மாட்டான். அந்த மனிதன் இது என்னுடையது என்று கூற மாட்டான். இதே இறைவனுடைய செய்தி அறிவிக்கின்றான். இப்பொழுது உயிருள்ளது. இப்பொழுது இந்த சட்டம் உயிருள்ளதாக மாறுகிறது. உயிருள்ள மனிதன் தான் சட்டத்தை உயிருள்ளதாக கொண்டு வருவான். உயிரற்ற மனிதன், கடந்த காலத்தை பின்பற்றக்கூடிய மனிதன், இதுக்கு வழி இல்லம்மா. கண்ணு முன்னாடி கஷ்டப்படும் போது கூட வழியில் இறந்த சட்டத்தை பின்பற்றுகிறார்கள். இவர்கள் மனிதரே அல்ல. அந்த சட்டத்திற்கு உயிரும் இல்லை. சட்டத்திற்கு உயிர் வேண்டும். உயிருள்ள மனிதன் அதை உயிர் கொண்டு பார்க்க வேண்டும். தன் இறைவனின் கண்களை கொண்டு பார்க்க வேண்டும். இறைவன் தந்த புலனை கொண்டு பார்க்க வேண்டும். தெளிவான ஞானத்தை கொண்டு பார்க்க வேண்டும். அவனோ இறந்து போன, எழுதி வைத்த ஒரு வெறும் வரிகளை படித்துக் கொண்டு இதற்கு வழி இல்லை என்று கூறுகின்றார். உயிரற்ற சட்டம் அது உயிருள்ள மனிதனிலிருந்து வரவில்லை. அவன் இறந்தவன். அவன் ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, அதிகாரியாக இருந்தாலும் அவன் இறந்தவன்.
இறந்ததை பின்பற்றுகின்றான். உயிருள்ள ஒரு மனிதன் உயிருள்ள மனிதனுக்கு வழிகாட்டுவதற்கு வழி இல்லை, அதில் உயிர் இல்லை அர்த்தம். வேதம் அப்படி நம்மை வழிநடத்துகிறது. வேத புத்தகம் வேறு, உங்கள் சட்டங்கள் வேறு. சட்டங்கள் உயிருள்ளதாக வர வேண்டும். வேதத்தையும் நீங்கள் அவ்வாறுதான் பயன்படுத்துகிறீர்கள். உயிரற்ற மனிதர்கள் சொல்லி சென்ற, இப்பொழுது அந்த மனிதனுக்கு உயிர் இல்லை, அவர்கள் சொல்லி சொன்னது என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அதற்கு உயிர் வராது. சரியா? கண்டினியூட்டி இஸ் லாஸ்ட். ஆமா, கண்டினியூட்டி வந்து எப்பவுமே இருக்கணும் இல்லையா? உயிரோடு இருக்கணும். சட்டங்கள் உயிரோடு இருக்கணும். அது ஆட்சியாளர். நேச்சர் கூட சன் மூவ் ஆகுது, ஸ்டார்ஸ் மூவ் ஆகுது, கேலக்ஸி வந்து எல்லாம் மூவ் ஆகிட்டு தான் இருக்கு, ஒரு இடத்துல நிக்கிறது இல்லை. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? ஞானங்கள் வந்து புதுசா வந்துட்டே இருக்கணும். பழசு பார்த்தோம்னா வி காட் ஸ்ட்ரக், அதோட நின்றுடும். கண்டினியூட்டி இஸ் லாஸ்ட், ஜேர்னி இஸ் டிஸ்டர்ப்ட். கரெக்ட் தானே? அதான் நடந்துட்டு இருக்கு மடியில். அதனாலதான் அவருடைய இருதயங்கள் இறுகி விட்டன. ம். சரியா? நம்ம வேதத்தை கொண்டு அவர் அந்த பாறையில் அடித்தால்தான் அங்கே நீர் பொங்கி எழும். வேதத்தின் செய்திகள் உயிருள்ள செய்திகளாக அதை மாற்ற வேண்டும். அந்த கற்பாறைகளுக்கும் ஈரம் வர வேண்டும் என்றால் உயிருள்ள செய்திகள் அங்கே, அதுக்கு உயிர் ஒடுக்கப்பட வேண்டும். உயிருள்ள மனிதன் தான் உயிர் கொடுப்பான். அதனால் அதை விடுங்க. அது யாராக இருந்தாலும் விடுங்க. நம்மோடு இல்லை, விடுங்க. அவர்கள் வாழும்போது கண்ணியப்படுத்தினார்கள், மனிதனுக்கு கண்ணியம் தந்தார்கள், மனிதனுக்கு அறிவித்தார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. யார் ஒருவரும், நீங்கள் எவ்வளவு பேரை அறிவித்தாலும் அவர்கள் செய்திருக்கிறார்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர்கள் நன்மையை செய்திருக்கிறார்கள், இறைவன் அறிவான். நமக்கு அவர்கள் நம்மோடு இல்லை, நாம் விடுவோம். நம்மோடு வாழக்கூடியவர்களை நாம் கண்ணியப்படுத்துவோம். இப்பொழுதுதான் நாம் உயிருள்ள மனிதர்களாக வாழ்வோம். இல்லை என்றால் நடை பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம். புரியுது? வேற எதுவும் கேள்வி இருக்கா? இன்னொரு வசனத்துக்கு என்ன மீனிங் புரியலையே. அவர் சென்ற பின் குதிகால் திரும்பி விட்டீர்களான்னு ஒரு வசனம் வருது இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? அதான் நீங்க குதிகால் பக்கம் திரும்பிட்டீங்கன்னா, இப்ப முதல்ல சிந்திக்காம இருந்தீங்க, உயிருள்ள ஒரு மனிதன் கேட்டுட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் சிந்திக்காம இறந்து போனதை கேட்டுட்டு இருக்கீங்க, குதிகால் பக்கம் திரும்பிட்டீங்க. முன்னாடி அதானே பண்ணிட்டு இருந்தீங்க. முன்னாடி சிலை வழிபாடு தான் செஞ்சீங்க, அதாவது சமாதி வழிபாடு தான் செஞ்சீங்க. இப்ப சொன்னதை கேட்டுட்டு இருந்தீங்க, அதை சிந்திச்சு கேட்கணும். சிந்திச்சு கேட்காம செஞ்சீங்கன்னா மறுபடியும் சமாதி வழிபாடு தான். உலகம் முழுவதும் சமாதி வழிபாடுகள் நடக்குது. அதாவது நமக்கு பதில் சொல்லாத ஒன்றை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எல்லாமே இறை செய்தின்னு சொன்னா, எனக்கு பேசக்கூடிய, என்னோட வாழக்கூடிய ஒரு மனிதன், இறுதியாக இறைவனுடைய செய்தி இறுதியாக ஒரு மனிதன் வருகிறது, அதை ஏன் விட்டு விட்டீங்கன்னு கேட்கிறாங்க. லைவ்லியா இருக்கணும். லைவ். அதுதான் அதுதான் இறைவனை பின்பற்றுவது, இறை அடியாரை பின்பற்றுவது அர்த்தம். நேரடியாக நீங்க இறைவனும் இருக்கின்ற மனிதனை பின்பற்றுறது மாதிரி உருவத்தை பின்பற்ற. ஆமா, உருவத்தை பின்பற்றுறீங்க. செய்தியை பின்பற்றாம உருவத்தை பின்பற்ற மாதிரி. ஆமா, செய்தியை பின்பற்றாமல் உருவத்தை பின்பற்றுறீங்க. செய்திங்கிறது லைவ்லி எவர் லாஸ்டிங் கண்டினியூட்டி வந்துட்டு தான் இருக்கும். நேச்சர் அப்படிதான் இருக்கு இல்லையா? நேச்சர் அப்படிதான் இருக்குது. ஆமா, அலைகள் ஓய்வதில்லை, மேகங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, எல்லாம் மூவ்மெண்ட்லயே இருக்குது. அது பொருளா பார்க்கும்போது, அருளா பார்க்கும்போது செய்தி வந்துகிட்டே இருக்கணும். தெளிவுக்கு மேல தெளிவு. புரியுது ஒன்னால. அதுதான் வந்து இறைவன் உங்களை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உயர்த்த நினைக்கிறான். கண்டினியூட்டி கொடுத்துட்டே இருக்கான். அதர்வைஸ் காடோட அவனோட ப்ராப்பர்ட்டி வந்து லாஸ் ஆயிடுது. நாட் இன்ஃபினைட். இறைவன் வந்து இல்லாட்டினா அவனும் ஒரு பவுண்டரிக்குள்ள வந்துடுறான். அவன் இவ்வளவுதான் முடியும் போல இருக்கு இறைவனால அப்படின்ட்டு. பட் அவன் வந்து இறைவன் வந்து அப்பாற்பட்டவன் இல்லையா? விரிவாக்கு போவான். புரியுது? அது எப்படி கனெக்ட் பண்ணும்போது எல்லாம் கனெக்ட் ஆகுது. அது நல்லபடியா.